ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் 2 hours 2-3 hours படிச்சிங்களா காலையில்? என்னப்பா சிலருடைய முகத்தில் வந்து ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ வாட் இஸ் தி ஹாட் நியூஸ் ஃபார் டுடே? நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா? புரியல. Yes, that's good news, of course. But beyond that, there is something beyond that. Very good. India EU FTA வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்க. ரைட்? இன்னும் ஹெட்லைன்ஸே எப்படி இருக்குது அப்படின்னா மதர் ஆஃப் ஆல் FTAs அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாரிஃப் எக்ஸம்ஷன்ஸ், எஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் 5 minutes. ஃபர்ஸ்ட் 5 questions சால்வ் பண்ணுங்க. நேற்றுக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் உங்களுடைய ஐ திங்க் 4th சாப்டர்னு நினைக்கிறேன். 4th சாப்டரில் முதல் பேராகிராஃப்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? அதாவது 98% of the total crust of the earth is composed of 8 elements. What are those 8 elements? Oxygen, silicon, aluminum, iron, calcium, sodium, potassium and magnesium. Very good. So this is right. Okay. Oxygen is the most abundant element present on the earth in its entirety. Nitrogen. எர்த். ஓகே, we are talking about crust, ரைட்டா? அதாவது உங்களுடைய அதான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எர்த்தோடைய கிரஸ்ட்ல டாமினன்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஜன். பட் we are talking about earth in its entirety. ஒட்டுமொத்த பூமியை எடுத்துக்கிறோம். கிரஸ்ட், கோர், மேண்டில் எல்லாத்தையும் எடுக்கும்போது which one is the dominant element? It is not oxygen, it is iron. Iron makes 32% of our entire globe. Oxygen is slightly behind. கொஞ்சோண்டு தான் அதுக்கு கம்மி. ஒரு கிட்டத்தட்ட 29 to 30% இருக்கும். But it is largely composed of iron. ஸோ நாம புக்கில் படித்தது அப்படியே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. will be slight tweaks. அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். What about third statement? Iron is the most abundant metal in the earth's crust. கரெக்டா தப்பா? அலுமினியம். எஸ். ஸோ இங்கே வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? கிரஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். அதுவும் நாம் வந்து எல்லா எலிமெண்ட்டையும் பற்றி பேசல. we are not talking about oxygen, silicon இதெல்லாம் பற்றி பேசல. we are just talking about metals. மெட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணு முன்னாடி ரெண்டு வந்து போகும். ஒன்று அயன், இன்னொன்று அலுமினியம், ரைட்டா? கிரஸ்ட்டை பற்றி பேசுறதுனால அயனை விட அலுமினியம் கண்டென்ட் தான் அதிகம், ரைட்? So aluminum is the dominant metal in the earth's crust, right? Okay. So 3 is also wrong. So the answer is only one. Yeah. Next one. Minerals exist in both organic and inorganic form, right? Of course, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபெல்ஸ்பார், குவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக் அப்படின்னா கூடவே சேர்ந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸாக கருதப்படக்கூடிய க்ரூட் ஆயில் இதெல்லாமே ஆர்கானிக். எஸ், திஸ் இஸ் ட்ரூ. ஆல் மினரல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஒன்லி த்ரூ இக்னியஸ் ப்ராசஸ். டெஃபினெட்லி நாட். இக்னியஸ் இருக்கு, மெட்டமார்பிக் ராக்ஸ் இருக்கு, செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்கு, ரைட்டா? எஸ். இக்னியஸ் ப்ராசஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல், பட் இட் இஸ் நாட் த ரீசன் வை எவ்ரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஸோ திஸ் இஸ் ராங். Magmatic segregation leads to the concentration of minerals such as chromite and magnetite. யூபிஎஸ்சிக்கு ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன் இது. ஆக்சுவலாக விஷயம் ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். அதை சாதாரண இங்கிலீஷ்லேயே சொல்லலாம். ஆனால் அதை வந்து காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷில் கொடுத்து பயமுறுத்தி அது வந்து ஏதோ பெரிய டெக்னிக்கலான ஒரு விஷயம் போல அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். மேக்மேட்டிக் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது சிம்பிளா நாம டிஃபரன்சியேஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்துருப்போம் இல்லையா? நல்லா சேர்ந்து ஒரு தண்ணியில உப்பை போட்டு கலக்கி வைக்கிறோம். உப்பெல்லாம் சேர்ந்து கீழே போய் படியும், ஃப்ரெஷ் வாட்டர்லாம் மேலே வந்து படியும், ரைட்? சிம்பிளா இது ஒரு டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ். இதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா மேக்மேட்டிக் செக்ரிகேஷன். தண்ணிக்கு பதிலாக மேக்மாவை எடுத்துக்கோங்க. மேக்மால டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போய் கீழே படியும், டென்சிட்டி கம்மியா இருக்கிறது எல்லாமே மேலே வந்துட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும்.
இதுதான் மேக்மேட்டிக் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு அயன் ஸ்டீல் மைன் எனக்கு தேவைப்படுது, அயன் மைன் எனக்கு தேவைப்படுதுன்னு வைங்களேன். நான் வந்துட்டு ஒரு இடத்த மைன் பண்ணேன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லேயர் ஆஃப் அயன் வந்து எனக்கு கிடைக்கும். இங்க கொஞ்சோண்டு அயன், அப்புறம் இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க ஒரு மைன், அங்க ஒரு கொஞ்சோண்டு அயன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அயன் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த சீம் ஃபுல்லாவே அயனா தான் இருக்கும். கோல் கிடைச்சிருச்சுன்னா அந்த சீம் ஃபுல்லாவே கோலா தான் இருக்கும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த மேக்மேட்டிக் செக்ரிகேஷன் தான் அதுக்கு காரணம். ரைட்டா? ஒட்டுமொத்தமா எல்லா அயனும் சேர்ந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது. அயன் அல்லாதவை எல்லாம் மேல டெபாசிட் ஆகிக்குது. ஸோ அந்த யூனிஃபார்மிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஹோமோஜெனிட்டி. ரைட்? ஸோ திஸ் இஸ் ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 3. Okay. Okay, malachite or malachite is a vibrant green mineral and gives green streak. Yes? எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, எதுவும் உங்க என்சிஆர்டில தான் இருக்கு. எஸ்? ஓகே, எஸ். ஸோ malachite அப்படிங்கிறது ஒரு green colored mineral and it gives green streak. What is streak? Powdered form இல்லையா? ஒரு பாறையை வந்து பவுடர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன கலர்ல இருக்கு, அந்த பவுடர் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீக். இப்போ மேலசைட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கிரீன் ராக், கிரீன் மினரல். இதை நான் பவுடர் பண்ணேன் அப்படின்னா அந்த பவுடரும் பச்சை கலர்ல தான் இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஆனா எல்லா பாறையும் அதே கலரை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ளூரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ பர்பிள் ராக். அதை நீங்க பவுடர் பண்ணீங்கன்னா அது ஒயிட் கலரை காட்டும். ரைட்டா? அப்போ ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது யூஸ்வலி இட் ஃபாலோஸ் த கலர் ஆஃப் த ராக் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ரைட்டா? சில நேரங்கள்ல பாறையோடைய ஒரிஜினல் கலரை ஃபாலோ பண்ணும், சில நேரத்தில் அந்த பாறையோடைய கலரை ஃபாலோ பண்ணாது. ரைட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஸ்ட்ரீக் கலர் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கலர் ஆஃப் த ஹோல் மினரல் ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். ஒரு மினரலுக்குள்ள 1008 மாலிக்யூல்ஸ் அரேஞ்சா இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல. அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு குறிப்பிட்ட கலரை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை நான் உடைச்சு தூள் தூள் ஆக்கிட்டேன்னா கலர் கொடுக்கறதுக்கான ஸ்ட்ரக்சரே இல்லையே, அப்ப கலர் கம்ப்ளீட்டா மாறிடும் இல்லையா? ரைட். நீங்க குவார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ப்ளூ கலர்ல இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு, ஈவன் ரெட் கலர்ல கூட இருக்கு. அதுக்கு காரணம் அதுல வந்து ஏகப்பட்ட இம்பியூரிட்டிஸ் இருக்கு. மஞ்சள் கலர்ல இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னா அது ஒரு காரணம். ஆனா இந்த குவார்ட்ஸ் எல்லாத்தையுமே காமனா நீங்க உடைச்சு பவுடர் பண்ணீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். ஈவன் கிளாசியஸா கூட இருக்கும் குவார்ட்ஸ். ரைட்? ஃபைன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? கரெக்டா தப்பா? தப்பு. ஸ்ட்ரீக் கலர் may follow the original mineral's color, but it won't always follow the original mineral's color. So statement 2 is wrong. Therefore, our answer will be C. Statement 1 is correct and statement 2 is incorrect. C. Okay, question number 4. Specific gravity. What is specific gravity? What does it aim to measure? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன? இதுவும் உங்களுடைய அந்த மினரல்ஸ் பொதுவாக நம்ம அந்த 11th NCERTல அதிகம் ஸ்கிப் பண்ணக்கூடிய சாப்டர் இதுதான். அதனால தான் அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ரைட்? ஸோ வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? வாட் இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார்? இந்த அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ்ல ஒரு பெரிய டேபுலர் காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேபுலர் காலத்துல ஸ்ட்ரீக்கு, லஷர், ஃப்ராக்சர் இந்த மாதிரி பல்வேறு டேர்ம்ஸோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசி டெஃபினிஷன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட டெஃபினிஷன். ரைட்டா? சொல்லுங்க. படிக்கலையே காலைல? கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டீங்களா? ரைட், படிங்க. ரைட்? வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? வாட் டஸ் இட் மெஷர்? டென்சிட்டியை அளக்கும்பா. ரைட்டா? டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி நம்ம அளந்திருப்போம். அதே டென்சிட்டியை வேற ஒரு ஃபார்மேட்ல அளக்கக்கூடியது தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ரைட்? இப்போ உதாரணத்துக்கு யூ டேக் அயன் அண்ட் சிலிக்கா. எதுக்கு டென்சிட்டி அதிகம்? அயனுக்கு தான் டென்சிட்டி அதிகம். அதே மாதிரி அயனுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் அதிகம். இது எப்படி அளக்குறாங்க இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா, டேக் சம் 1 மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப் அளவுள்ள ஒரு பாறை எடுத்துக்கோங்க, ஒரு அயன் பாறையா இருக்கட்டும். அந்த பாறையுடைய வெயிட் என்ன? தட் இஸ் weight of iron divided by the same 1 meter cube volume of water. Weight of water. ரெண்டோடைய வால்யூமும் ஒண்ணுதான், மீட்டர் கியூப். இவனுடைய வெயிட் வேறையா இருக்கும், இவனுடைய வெயிட் வேறையா இருக்கும். ரைட்டா? இதுதான் என்னது? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்படிங்கும்போது கேஜியா இருக்கலாம், ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. ரைட்டா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா 2-3 மெஷர் ஆஃப் டென்சிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா, டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர் என்ன இருக்கு எங்க இருக்குன்னு பார்க்காது. எல்லா டெம்பரேச்சர்லையும் நீங்க கிளாஸிஃபை பண்ணிட்டு போயிடலாம்.
1 டிகிரியில டென்சிட்டி ஒரு மாதிரி இருக்கும், 10 டிகிரியில டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும், 40 டிகிரியில டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு டெம்பரேச்சரை மட்டும்தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அது 4 டிகிரி செல்சியஸ். ரைட்? 4 டிகிரி செல்சியஸ்ல இந்த பாறையோடைய வெயிட் எப்படி இருக்கு, தண்ணியோடைய வெயிட் எப்படி இருக்கு, இதை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நீங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டியை அளக்கணும். ரைட்? எஸ். இப்போ பேஸ்ட் ஆன் திஸ், specific gravity is a relative measure of the density of a mineral or an object. Yes, it is a relative measure. தண்ணியோட கம்பேர் பண்றோம் நாம. தண்ணிக்கு எவ்வளவு டென்சிட்டி இருக்கு, தண்ணி கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு டென்சிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு தண்ணியோட டென்சிட்டி 1ன்னு வைங்க, பாறையோட டென்சிட்டி 3ன்னு வைங்க. இதோட அர்த்தம் என்னன்னா தண்ணியை விட இந்த பாறைக்கு 3 மடங்கு டென்சிட்டி அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா தண்ணியோட கம்பேர் பண்றோம், அவ்வளவுதான். ரைட்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். Specific gravity of a substance is an absolute constant across all physical conditions. எல்லா பிசிக்கல் கண்டிஷன்ஸ்லயும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா டெம்பரேச்சர் மாறும்போது மாறும், டெப்த் மாறும்போது மாறும். ரைட்? ஸோ இட் இஸ் நாட் யூனிவர்சலி கான்ஸ்டன்ட். சிலிக்கா ஹேஸ் ஹையர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி தன் நிக்கல். இது சிம்பிளா சொல்லலாம், எது வந்து கோர்ல இருக்கு எது கிரஸ்ட்ல இருக்குங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நிக்கல் அப்படிங்கிறது கோர்ல இருக்கு, which means it has high density or high specific gravity. ரெண்டும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் ராங். சிலிக்கா கிரஸ்ட்ல மிதக்கிறதுக்கு காரணமே அதுக்கு லோ டென்சிட்டி இருக்கிறதுனால. ஸோ தி ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். டெம்பரேச்சருங்கிறத தாண்டி டெப்த்துக்கும் மாறும். ரைட்? எஸ். ஓகே. 5th ஒன், ஒலிவைன். இது வந்துட்டு என்னன்னா அதே டேப்லர் காலத்துக்கு வந்துட்டு வலது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு 5-6 மினரல்ஸுக்கு. ரைட்? டெப்த் வந்துட்டு என்னன்னா அதிகப்படியான ப்ரெஷர் மேலே வந்து ஆக்ட் ஆகும்போது டெப்த்னாலையும் வால்யூம் மாறும்ல. மேலே இருந்து அத்தனை டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெஷர் பண்ணி கீழே தள்ளுது, அப்போ அதோட வால்யூம் சுருங்கும்ல, கம்ப்ரஸ் ஆகும்ல. எஸ். ஓகே. ஸோ ஒலிவைன். ஒலிவைன் அப்படிங்கிறது வந்து நாம் ஐ திங்க் ப்ரீகாஸ்ட்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பச்சை கலர்டு ஆலிவ் கலர்டு மினரல். இதை வந்து என்ஹான்ஸ்டு வெதரிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு இந்த ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்ல காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒலிவைன் அப்படிங்கிற பாறையை நல்லா உடைச்சு தூள் தூளாக்கி நிறைய இடத்துல அப்படியே டிஸ்போஸ் பண்ணி போடுவாங்க. எப்படி வந்து அயன் ரிச் ராக்ஸ்ல ஆக்சிஜன் ஈஸியா ரியாக்ட் ஆகி Fe அப்படிங்கிறது Fe2O இந்த மீன் ஃபெரஸ் ஆக்சைடா எல்லாம் மாறும் இல்லையா, அதே மாதிரி இந்த உடைச்சு தூள் தூளா போட்டிருக்கக்கூடிய ஒலிவைன் கூட கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா ரியாக்ட் ஆகி இட் வில் கெட் கேப்சர்ட். அப்ப காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இந்த ஒலிவைன் தூள் வந்து கேப்சர் பண்ணிக்குது. எனிஹவ் காத்துல கார்பன் டை ஆக்சைடு குறையுது இல்லையா, இதுதான் நமக்கு தேவை. ரைட்? எஸ். ஸோ ஒலிவைன் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரேசிங் த வால்கனிக் ஹிஸ்டரி ஆஃப் பிளானட்டரி பாடிஸ். இந்த ஒலிவைனை பத்தி நீங்க படிக்கும்போது இது எங்க இருந்து உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்க இருந்து உருவாயிருக்கும்? மேண்டில்ல இருந்து உருவாயிருக்கும். ரைட்? கிரஸ்ட் மேண்டில் பவுண்டரியில இருந்து உருவாயிருக்கும் இந்த ஒலிவைன். கிரஸ்ட் மேண்டில் பவுண்டரியில இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் வால்கனிக் ப்ராசஸ் இல்லையா. ஏதோ ஒன்று மேக்மேட்டிக் ப்ராசஸ் கூட இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை வச்சு இதே பாறை ஒரு மீட்டியராய்ட்ல கண்டெடுக்கப்பட்டாலோ இல்ல மற்ற பிளானட்ஸ்ல கண்டெடுக்கப்பட்டாலோ எர்த்ல நடக்கிற அதே மேக்மேட்டிக் ப்ராசஸ் அங்கேயும் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஏன்னா இது பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், மேக்மேட்டிக் ரீசன் தான் இருக்க முடியும். இதே பாறை மீட்டியராய்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா மீட்டியராய்ட்ஸ்லயும் அப்ப என்ன நடந்திருக்கு? மேக்மேட்டிக் ப்ராசஸ் நடந்திருக்கு. மார்ஸ்ல இந்த பாறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மார்ஸும் எர்த்தும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரே வாழ்க்கைய ஃபாலோ பண்ண வேறு ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இட் கேன் ட்ரேஸ் த வால்கனிக் ஹிஸ்டரி ஆஃப் பிளானட்டரி பாடிஸ். எஸ். ஆம்ஃபிபோல். இட் இஸ் இன்ஃபேமஸ்லி யூஸ்ட் ஃபார் ஆஸ்பெஸ்டாஸ் ப்ரொடக்ஷன். ஒய் இன்ஃபேமஸ்லி? அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக இது கரெக்டான பேர் தான். இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஆம்ஃபிபோல் அண்ட் இந்த ப்ராசஸ் வந்துட்டு என்னன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஃபிப்ரியோசிஸ், இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது வந்து அதிக டெம்பரேச்சர்ல டிஸ்இன்டகிரேட் ஆகும்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் எப்படி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகுது, அதே மாதிரி இந்த ஆஸ்பெஸ்டாஸும் அதிக வெயில் அதிக ஒரு வெட் அண்ட் ட்ரை ஃபிளக்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தூள் தூளாயிருது அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த தூள் வந்து நம்மளுடைய லங்ஸுக்குள்ள பூர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாட்டில் இந்த ஆம்ஃபிபோலேருந்து வரக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ப்ரொடக்ஷனை பேன் பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டில் பேன் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத சர்ச் பண்ணுங்க. ரைட்? அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரைட்?
So this is also a correct pair. Pyroxene, it is an important source of lithium. Very important. Actually, the core of learning your basics அப்படிங்கிறதே இதுதான். நாம இதெல்லாமே 11ஆம் கிளாஸ்காரன் படிக்க வேண்டிய புத்தகம் இதெல்லாம். இதை நாம ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பரண்டா எப்படி படிக்கிறோம்னா இதை எந்த அளவுக்கு கரண்ட் லைஃபோட ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு லித்தியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ கிரிட்டிக்கல் மினரல். பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது லித்தியமையும் பைராக்சின் அப்படிங்கிற நம்மளுடைய பேசிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டாபிக்கையும் கனெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பாடுமீன் அப்படிங்கிற ஒரு மினரல். ஸ்பாடுமீன் பைராக்சின்ல எக்கச்சக்கம் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு வெரைட்டி இந்த ஸ்பாடுமீன். இந்த ஸ்பாடுமீன் பாறைகள்ல இருந்து தான் லித்தியம் அதிகப்படியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ரைட்? லித்தியம் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? அர்ஜென்டினா, வேற என்னது, பொலிவியா, சிலி, இந்த 3 நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட பாறையை உடைச்சுதான் இந்த லித்தியம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அது என்ன பாறை அப்படின்னு கேட்டா ஸ்பாடுமீன். ரைட்? என்னென்ன கண்ட்ரிஸ் லித்தியம் ட்ரையாங்கிள்? ABC. Right. Okay. So this is also right. So all 3 pairs are correct. C. Okay, next 5. Done? Okay. 6th question. This is directly from your textbook. Half of the Earth's crust is composed of feldspar. Is that right? Directly from your textbook. More than 50%. Yes. Half of the Earth's crust is composed of feldspar. And feldspar உடைய முக்கியமான elements அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா silicon and oxygen. Yes, silica. So both are correct. Both 1 and 2. Consider the following: capacitors, asphaltic roofings, electric ends. First of all, why the importance of mica or mica? Very good. Actually, இந்த மைக்கா வந்துட்டு என்னன்னா ரொம்ப ரீசெண்டாக இதை வந்து மைனர் மினரல் ஸ்டேட்டஸ்லேருந்து மேஜர் மினரல் ஸ்டேட்டஸ்க்கு மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு மைனர் மினரல் அப்படிங்கும்போது அதோடைய கண்ட்ரோல் ஃபார் ரெகுலேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், லைசன்சஸ் இது எல்லாமே மாநிலத்துடைய கண்ட்ரோலுக்கு போகும். மணல், சாண்ட் இஸ் அ மைனர் மினரல். ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டட் டு மைனிங், லைசன்ஸ் எல்லாமே மாநில அரசுக்கு கையில இருக்கும். ஆனா ஒன்ஸ் இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் மேஜர் மினரல் அப்படின்னு வரும்போது யூனியன் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். பட் அது மட்டும் இல்லை, இந்த மீக்கா அப்புறம் வந்து பேரியைட், ஃபெல்ட்ஸ்பார் இது எல்லாத்தையுமே மேஜர் மினரலா மாத்தினதுக்கு இன்னொரு லாஜிக் இருக்கு. என்னது? நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து இதுல இருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ரைட்? ஸோ அதனாலதான் இந்த மீக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸா வந்துகிட்டே இருக்கு. And India is a dominant player in mica production, right? வேர்ல்ட்ல டாப் 10 ப்ரொடியூசர்ஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் எங்கெங்க மீக்கா ப்ரொடக்ஷன் நடக்குது, எந்த ஸ்டேட் மீக்கா ப்ரொடக்ஷன்ல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செக் பண்ணுங்க. லாஸ்டா செக் பண்ணும்போது ஆந்திர பிரதேஷ் வாஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் 2019 ரிப்போர்ட் படி, லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி எப்படின்னு பாருங்க. ரைட்? ஸோ வித் தட் கேஸ் we have certain applications where mica is used for. இது எப்படி நாம வந்து புரிஞ்சுக்கிறது அல்லது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, மைக்காக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, இட்ஸ் அன் இன்சுலேட்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. இட் டசன்ட் அலவ் எலக்ட்ரிக் சார்ஜ் டு பாஸ் த்ரூ இட். ரெண்டாவது, இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். எலக்ட்ரிசிட்டிக்கு இன்சுலேட்டர், ஹீட்டுக்கு கண்டக்டர். அண்ட் இட் ஹேஸ் சம் ஃப்ளூரசன்ட் இல்ல, இந்த ஷைனிங், நம்மளுடைய சில ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் பளபளக்கும் தெரியுமா? ரைட்? அந்த மாதிரியான ஷிம்மரிங் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு. ஷிம்மரிங் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் இத்தனை அப்ளிகேஷன்ஸ்க்கும் காரணமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஷிம்மரிங், பளபளக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டு பி வெரி ஸ்பெசிபிக். ஐலாஷஸ், லிப் கிளாஸ், இதெல்லாம் இதை வந்து யூஸ் பண்றாங்க. ரைட்டா? அந்த பளபளப்புக்காக. ரைட்? Cosmetics industry. So next time when you use such cosmetics, think about it. Decorative wallpapers. Decorative wallpapers, once again, it is for its shimmering property. Right? Wallpapers நல்லா ஷைனிங்கா பளபளன்னு அட்ராக்டிவா இருக்கும். அதுக்காகவும் இந்த மீக்கா வந்து அதில் யூஸ் பண்றாங்க. அண்ட் கெப்பாசிட்டர்ஸ், சிம்பிளா கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் வாட்? எனர்ஜி ஸ்டோரேஜ்
எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படிங்கும்போது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நான் எனர்ஜி லீக்கிங் மினரல் வந்து தேவை. அண்ட் இட் டசன்ட் லீக் மினரல் பிகாஸ் இட் இஸ் அ இன்சுலேட்டர். அதனால கெப்பாசிட்டர்ஸ்க்கு ரொம்ப வெரி வெல் யூஸ்ஃபுல். அஸ்பால்டிக் ரூஃபிங் அப்படிங்கும்போது என்னன்னா, இது வந்து ஒரு லூப்ரிகென்ட் மாதிரி. சிம்பிளா நிறைய பேர் நம்மளுடைய இந்த ரூஃப் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஸ்பால்ட் லேயர் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க, ஹீட் வந்து உள்ளார வராம இருக்கிறதுக்கு. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். ஸோ அஸ்பால்டிக் ரூஃபிங்ஸ், எலக்ட்ரிக் அயன்ஸ், இந்த அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அயன் பாக்ஸ், அந்த அயன் பாக்ஸ்ல கீழே ஒரு ஒரு இரும்பு ஆர் ஸ்டீல் இது இருக்கும், லேயர் இருக்கும். அதுல தொட்டிங்கன்னா நீங்க சூட தான் ஃபீல் பண்ணுவீங்க. எதை ஃபீல் பண்ண மாட்டீங்க? எலக்ட்ரிசிட்டியை ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம தொட்டு பார்க்கறதுக்கு we have never dared to. பட் இருந்தாலும் சி, இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம். அந்த எலக்ட்ரிசிட்டி ரெசிஸ்ட் ஆகி இந்த இடத்துல ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இங்க இருந்து ஹீட்டை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. யார் தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, குறுக்க இந்த இவர் இருக்காரு. ரைட்டா? மீகா ஷீட்ஸ் இருக்கு. அப்போ மீகா ஷீட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரிசிட்டினா ஒரு நோ, பட் ஹீட்னா போங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? அப்ப இந்த இடத்துல மீகா ஷீட்ஸ் வச்சா ஹீட்டை அனுப்புவாரு, எலக்ட்ரிசிட்டியை ஸ்டாப் பண்ணிடுவார். எஸ், எலக்ட்ரிக் அயன்ஸ். அடுத்து மைக்ரோவேவ் அவன்ஸ். ஸோ மைக்ரோவேவ் அவன்லையும் சேம் ப்ரொசீஜர் தான். என்னன்னா, மேக்னட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். மேக்னட்ரான் ஒரு பகுதியில இருந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து எமிட் ஆகும். இந்த மைக்ரோவேவ்ஸ் தான் நமக்கு வந்துட்டு மைக்ரோவேவ் அவன்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை குக் பண்றது, சூடு பண்றது, குக் பண்றது. ரைட்டா? அதே நேரத்துல இந்த குக் ஆகக்கூடிய பொருள்ல இருந்து மாய்ஸ்சரோ இல்ல வந்து ஆயில் ஏதாவது வெடிக்கும் போது திரும்ப அந்த மேக்னட்ரான்ல போய் விழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வச்சிருப்பாங்க. அந்த லேயர் தான் என்னன்னா இந்த மைக்கா அப்படிங்கிறது. ரைட்? ஸோ சிம்பிளா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மைக்கா இஸ் டிரான்ஸ்பேரண்ட் டு மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸ். ரைட்டா? இந்த இடத்துல இந்த மேக்னட்ரான் அப்படிங்கிற எனர்ஜி எமிட்டர் இருக்கும். இதுல இருந்து நமக்கு மைக்ரோவேவ் ரேடியேஷன் வரும். குறுக்க இந்த ஒரு மைக்கா ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இங்க இருந்து அனுப்புற மைக்ரோவேவ் ரேடியேஷன் வில் பாஸ் த்ரூ இட் அண்ட் இட் வில் குக் த ஃபுட். அண்ட் இங்க இருந்து ஏதாவது கிடுகு வெடிக்குது, இந்த எண்ணெயோ இல்லை தண்ணியோ தெரிக்குது அப்படின்னா, இதை வந்து உள்ளார அலோவ் பண்ணாத அளவுக்கு இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கும். ரைட்? ஸோ ஜஸ்ட் நோ தட் இது எல்லாத்துக்குமே காரணம் மீகாவுடைய இந்த ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டிஸ் தான். ரைட்? ஷிம்மரிங் ப்ராப்பர்ட்டி, இன்சுலேட்டர் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹீட் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆல் 6. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீகா, ஃபெல்ட்ஸ்பார், பேரியைட், இந்த மாதிரியான மினரல்ஸ் இந்த வாட்டி கேட்கறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. பிகாஸ் எம்எம்டிஆர் இஸ் யூபிஎஸ்சிஸ் ஃபேவரட் ஏரியா. மினரல்ஸ் பத்தி கட்டாயம் வருஷத்துக்கு 1 அல்லது 2 கேள்வி கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா பாருங்க. அது வந்துட்டு என்னன்னா, ஹீட் வந்துட்டு உள்ளார வராமல் இருக்கிறதுக்கு, இன்சுலேட் பண்றதுக்கு. என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹீட் அலோவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுக்கு. இது அஸ்பால்டிக் ரூஃபிங்ல இன்சுலேஷனுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. 2-3 அஸ்பால்ட் மெட்டீரியல்ஸ் ஒன்னோட ஒன்று கெட்டியா ஒட்டிக்கும், பபிள் கம் மாதிரி. அப்படி ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, லூப்ரிகென்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிரானைட்டிக் ராக்ஸ். கிரானைட்டிக் ராக்ஸ், ஓகே ஓகே. சல்ஃபர், பாஸ்பேட், நைட்ரேட், இது எல்லாமே நான் மெட்டாலிக் மினரல்ஸா? எஸ். அப்ப எது மெட்டாலிக் மினரல்ஸ்? அயன் இருக்கு, அலுமினியம் இருக்கு, இதெல்லாமே மெட்டாலிக் மினரல்ஸ். எஸ். ஸோ தீஸ் ஆர் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். Non-metallic minerals usually form the major part of cement mix. 70% of our cement mix has limestone in it, and limestone is a non-metallic mineral. Yes, that is also right. 70% of our cement mix. Both are right. Okay, next one. Granitic rocks often found in the core of the mountain ranges usually have coarse grained texture. Correct? நம்ம நேத்தே நிறைய ஜியோமார்ஃபாலஜில இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ கிரானைட் அப்படிங்கிறது வாட் கைண்ட் ஆஃப் ராக்? இஸ் இட் அ plutonic rock or volcanic rock? Plutonic rock. So plutonic rocks usually get formed when magma cools very slowly under the surface of the earth. And if magma cools slowly, the crystal size formed is large or coarse. Yes. So அப்போ வந்துட்டு granitic rocks are often found in the core of mountain ranges, usually have coarse grained texture. Right. Mineral grain size of the rock is dependent upon the depth at which magma solidifies to form rocks. Yes,
டெத்தே இல்லை சர்ஃபேஸில் அப்படிங்கும்போது ஃபைன் கிரைண்ட். டீப்பராக போக 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 ஸ்லோ கூலிங் அண்ட் லார்ஜர் த கிறிஸ்டல் சைஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். மினரல் கிரைன் சைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ் ஆஃப் த ஃபார்ம்ட் ராக்ஸ். நோ. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு பாறை உருவாகுது. இந்த பாறை ஒரு 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. இதே இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் இதே இடத்துல தான் இருக்கு. ஸோ இத்தனை வருஷம் வாழ்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதோடைய கிறிஸ்டல் சைஸ் மாறணும்னு அவசியம் கிடையாது. அது டெப்த்துக்கு போக 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 ப்ரெஷர் அழுத்தி மாறும். பட் இங்க நான் டெப்த்தை பத்தி எதுவுமே சொல்லலை, வெறும் ஏஜை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன். ரைட்டா? ஸோ வயசாக 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 இது வந்து வைரம் பாஞ்ச கட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த கட்டை அப்படியே தான் இருக்கும். ரைட்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ தி ஆன்சர் இஸ் C. Only one of the statement 2 and 3 is right, and that explains statement 1. Okay, this igneous rocks are primary rocks. Primary rocks, dane? Yes, that serves as the source for all rock types through the process of weathering and metamorphism. Yes, முதல்ல பாறையை உருவாக்கக்கூடிய பேரண்ட் வந்து யாருன்னா igneous rock தான். இது மேல பின்னாடி வந்து எரோஷன், டெபாசிஷன், லித்திஃபிகேஷன், மெட்டமார்பிசம், இது எல்லாமே இதை அடிப்படையாக வச்சு தான் நடக்கும். So this is right. Volcanic rocks are formed when magma is trapped deep inside the earth and cools very slowly. இது எல்லாமே plutonic rocks குறிக்கக்கூடியது. Volcanic rocks கிடையாது. Volcanic rocks சர்ஃபேஸ்ல உருவாகக்கூடியது. So one is right. Okay, next one. Right. பார்த்துடலாமா? So Deccan traps. Deccan traps in Western India are best examples for plutonic rocks. மீண்டும் மீண்டும் plutonic rocks-ஏ வருது. இதுக்கு மேல நீங்க plutonic rocks பத்தி கேட்டு தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி Deccan traps வந்து volcanic rock-ஆ இல்லை plutonic rock-ஆ? Volcanic rock. இந்த மேண்டல் ப்ளூம் அப்படிங்கிற ஃபினாமினா காரணமாக ஆழத்திலிருந்து, அதாவது கோர் மேண்டல் பவுண்டரியிலேருந்து கிளம்பி வந்த மேண்டல் ப்ளூம்னால இந்த பசால்டிக் வால்கனோ ரொம்ப தூரத்துக்கு வெளியே வந்து பரவ ஆரம்பிச்சது. அந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்டோவை ஃபார்ம் பண்ணுச்சு. அதுதான் டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் வால்கனிக் ராக்ஸ். தட் இஸ் சர்ஃபேஸ்க்கு வெளியே வந்து மேக்மா கூலாகி ஃபார்ம் ஆயிருக்கு, சர்ஃபேஸ்க்கு உள்ள ஃபார்ம் ஆனது கிடையாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் ராங். நாட் plutonic rocks. Instead it is volcanic rock. Deccan traps are types of magmatic formations that got exposed after millions of years of erosion at the surface. ஆக்சுவலா இந்த டெஃபினேஷன் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா பேத்தோலித்தையோ அல்லது வந்து சில், டைக் இதுகளை குறிக்குது. ஆனா நம்ம டெக்கன் ட்ராப் வந்து அந்த மாதிரி ரொம்ப காலமா மண்ணுக்கடியில புதஞ்சிருந்து எரோஷன் நடந்து அதுக்கப்புறம் வெளியே எக்ஸ்போஸ் ஆன பாடி கிடையாது. அது பிறப்பிலேயே சர்ஃபேஸ்க்கு வெளியே உருவான ஒரு பாடி. ரைட்? இட் இஸ் அ வால்கனிக் ராக். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ தி ஆன்சர் இஸ் D. Both 1 and 2 are incorrect. Next one. Lithification is a geological process through which loose unconsolidated sediments are transformed into solid sedimentary rocks. Yes. நிறைய தூளா இருக்கக்கூடியதோ இல்லை வந்து பெபிள்ஸ், இல்லை வெவ்வேறு கிரெயின் சைஸ் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ப்ரெஷர் காரணமாக ஒன்னா சேர்ந்து ஒட்டி ஒரு காங்க்ளோமரேட் ஆகவோ, ஒரு சாண்ட்ஸ்டோன் ஆகவோ, லைம்ஸ்டோன் ஆகவோ மாறும். ரைட்டா? அப்போ எஸ், lithification is a process through which loose unconsolidated sediments get consolidated. Yes. Usually in sedimentary rocks, the layers of deposition won't retain their characteristics after lithification. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த ஒன்னா சேர்ந்து உருவாயிருக்கு பாத்தீங்களா பாறை, அந்த பாறை எடுத்து நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அல்லது அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இது எந்தெந்த துகள்கள் ஒன்னா சேர்ந்து உருவானது அப்படிங்கிறத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பாறையுடைய மதர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. செடிமெண்டரி ராக்ஸ்ல வந்துட்டு என்னன்னா, அப்படியே எப்படி அவங்க வந்துட்டு எரோட் ஆனாங்களோ அதெல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து, எப்படி சொல்றது, ஒரு லட்டுல வந்து பூந்தி, முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய நேச்சரை அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. ரைட்? எஸ். ஸோ இன் செடிமெண்டரி ராக்ஸ் materials would retain their characteristics usually. So this is wrong. Desiccation can be a part of lithification process. What is desiccation? Very good. தண்ணி இல்லாம இருக்கிறது. நம்ம அதான் கிளாஸ்ல கூட பேசியிருப்போம். டெசிகேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருப்போம். எங்க பேசியிருக்கோம்? கோல்டு ஓஷன் கரண்ட்ல பேசியிருப்போம். ரைட்டா? இந்த கனேரி கரண்ட்னு சொல்லி பேசும்போது இட் ஹாஸ் அ டெசிகேட்டிங் எஃபெக்ட். இதனாலதான் சஹாராக்கு வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா?
ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சு எடுத்துறது தான் டெசிகேட்டிங் எஃபெக்ட். ஜஸ்ட் லைக் டெசிகேட்டட் கோகோனட், ரைட்டா? அந்த சாரெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும் பாத்தீங்களா, தட் இஸ் டெசிகேட்டட் மினரல். சரி, இதுக்கும் செடிமெண்டரி ராக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த அழுத்தம் காரணமா உள்ளார இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெளியே வரும். இதுக்கு பேரு டெசிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரைட்? எஸ். ஸோ டெசிகேஷன் இஸ் டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். தி ஆன்சர் இஸ் ஒன்லி 2. 13th one. Sedimentary rocks may originate through both biological process and chemical precipitation, right? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. செடிமெண்டரி ராக்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால உருவாகிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கோரல்ஸே சொல்லலாம் இல்லையா? கோரல் பாலிப்ஸ் ஜென்ரேட் ஆகிறது, அது பின்னால அந்த CaCO3 எல்லாம் தனியா லைம்ஸ்டோனா மாறுறது, இது எல்லாமே பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல வரும். கெமிக்கல் பிரிசிபிடேஷன்ல ஏதாவது எக்ஸாம்பிள்? ஸ்டாலக்டைட்ஸ், ஸ்டாலக்மைட்ஸ், எஸ், இதெல்லாமே கெமிக்கல் பிரிசிபிடேஷனால வரக்கூடியது. ஸோ எஸ், செடிமெண்டரி ராக்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் இன் எவ்ரி பாசிபிள் வே. அது கெமிக்கல், பயாலஜிக்கல், இன்னொன்று இருக்கு பிசிக்கல் ப்ராசஸ்லையும் அது உருவாகும். எஸ். கால்கேரியஸ் ராக்ஸ் லைக் லைம்ஸ்டோன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் தி அக்யூமுலேஷன் அண்ட் லித்திஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் டெப்ரி. ஆர்கானிக் டெப்ரினா ஒரு காலத்துல உயிர் வாழ்ந்த ஒரு ஆர்கானிசம், அதோடைய ஓடுகளோ இல்லை அது எமிட் பண்ண ஒரு விஷயமோ பிற்காலத்துல ஒன்னா ஒரு கலவையா சேர்ந்து உருவாகக்கூடியதான் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த கோரல் பாலிப் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? வெறும் கோரல் பாலிப் எக்ஸாம்பிள் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள், இந்த நத்தைகளா இருக்கட்டும், ரைட், மொலுஸ்க்ஸா இருக்கட்டும், அதுகளுடைய ஷெல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பல ஆண்டு காலமா இந்த தண்ணியோடைய ப்ரெஷர் தாங்க முடியாம உடஞ்சு இந்த லைம்ஸ்டோன்ஸா உருமாறும். எஸ், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். Siliceous rocks like chert and diatomite are formed from the remains of organisms that die off. உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ்ல இருந்து கால்கேரியஸ் ராக்ஸ் உருவாகும். சிலிஷியஸ் ராக்ஸ் உருவாகுமா? முதல்ல கால்கேரியஸ்க்கும் சிலிஷியஸ்க்கும் என்ன வித்தியாசம்? எஸ், இதெல்லாம் கால்சியம் கார்பனேட் கண்டென்ட் இருக்கும், இதுல சிலிக்கா கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம ஷெல்ஸ்ல வந்து CaCO3 கண்டென்ட் இருக்கிறத பார்த்துருப்போம், சிலிக்கா கண்டென்ட் இருக்கிறத பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை, பட் இருக்கு, ரைட். டயட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, டயட்டம். இந்த டயட்டம் உடைய பாடியில இருக்கக்கூடிய சிலிக்கா கண்டென்ட் பிளஸ் இது வந்து சிலிக்காவை செக்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செக்ரீட் பண்ணக்கூடிய சிலிக்கா எல்லாம் காலாகாலமா ஒன்னா சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் இந்த சிலிஷியஸ் ராக். எஸ், ஸோ போத் சிலிஷியஸ் ராக் ஆஸ் வெல் அஸ் கால்கேரியஸ் ராக் கேன் பி ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபினாமினா. மூணுமே கரெக்ட் தான். ஸோ ஆல் த்ரீ D. Okay, we are metamorphic rocks பத்தி பேசுறோம். Foliation is the segregation of minerals into distinct light and dark layers because of mineral differentiation during metamorphism. Is that right? மாத்தி கொடுத்திருக்காங்க, ரைட்டா? அப்போ foliation அப்படிங்கிறது வந்து it is the parallel alignment of mineral grains in the metamorphic rock due to directed pressure. ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில மேல இருந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த அழுத்தத்தினால இந்த லேயர் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி உள்ளார ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேரலல் லேயர்ஸா ஃபார்ம் பண்ணி வைக்கும், ரைட்டா? அப்ப இதுக்கும் பேண்டிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லேயர் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு லேயர் பின்னு வச்சுக்கோங்க, அடுத்த லேயர் ஏ, அடுத்தது பி, அடுத்தது ஏ, இந்த மாதிரி அல்டர்னேட்டிங்கா வருது பாத்தீங்களா? ஏபி அல்லது ஏபிசி, இந்த மாதிரி அல்டர்னேட்டிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேண்டிங். இந்த பேட்டர்ன் இல்லாம லேயர் பை லேயர் பேரலா அரேஞ்ச் ஆனா அதுக்கு பேரு ஃபோலியேஷன், ரைட்? இந்த ஃபோலியேஷன் ஒரு சம்பவம் நடக்கிறதுனாலதான் பாறைகள்ல எக்ஸ்ஃபோலியேஷன் ஒன்று நடக்குது. ஏன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு பாறையில ஹீட் அதிகமா வரும்போதும் கம்மியா வரும்போதும் ஒரு டைம்ல பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு டைம்ல கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? இந்த லேயருக்கும் நடுவுல கேப் வந்து பெருசாகும். பெருசாகி ஒரு கட்டத்துல வெங்காயத்துடைய தோல் மாதிரி இந்த லேயர் மட்டும் தனியா கலண்டு வரும். அதுதான் எக்ஸ்ஃபோலியேஷன். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல்ல என்ன நடந்திருக்கணும்? இந்த மாதிரி parallel ஃபார்மேஷன் நடந்திருக்கணும். தட் இஸ் ஃபோலியேஷன் நடந்திருக்கும். எஸ், ஸோ தி ஆன்சர் இஸ் neither one nor two. ரெண்டுமே interchanged. neither one nor two. Consider the following rocks. இதுல எது மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
எது மெட்டமார்பிக் ராக்ஸ்? Marble, of course it is a metamorphic rock. It is formed out of what? Limestone. Okay, இன்னொன்னு நான் சொல்றேன். limestone, yes, limestone வந்து metamorphosize ஆகி marble form பண்ணும். Gneiss, yes, gneiss. Slate. What about dolomite? Dolomite is a sedimentary rock. Marble அப்படின்னு ஒரு metamorphic rock உருவாகுது இல்லையா? இது ரெண்டு விதத்துல உருவாகும். ஒன்னு லைம்ஸ்டோன் மெட்டமார்போசைஸ் ஆனா மார்பிள் உருவாகும், இல்லைன்னா டோலமைட் மெட்டமார்போசிஸ் ஆனாலும் மார்பிள் உருவாகும். ஸ்லேட் அப்படிங்கிறது ஷேல் மெட்டமார்போசிசம் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும்போது ஸ்லேட்டா மாறும். ஸோ ஷேலும் டோலமைட்டும் என்ன தெரியுமா? செடிமெண்ட்ரி ராக். இந்த கான்டெக்ட்ல ஷேல் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல. வை ஷேல் இஸ் நோன் ஃபார் வாட்? ஷேல் ஆயில் இல்லையா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் யாரு? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா? ரிசர்வ் வச்சிருக்காங்க, நிறைய ரிசர்வ் வச்சிருக்காங்க, பட் இன்னும் அதை ப்ரொடியூஸ் பண்ணல, டேப் பண்ணல. பட் யாரோ ஒருத்தர் உலகத்திலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயிலா இருக்காங்க. யார் அவங்க? சவுதி அரேபியா. சரி, போய் பாக்குறீங்களா? Well, I say it is USA. Because USA has both conventional crude, நம்ம சாதாரணமா ஒரு க்ரூட் ஆயில் பேசுவோம் இல்லையா, அந்த க்ரூடும் அவங்க கிட்ட இருக்கு. ஷேல் ஆயில் அப்படிங்கிற இன்னொரு வளமும் இருக்கு. இந்த ஷேல் ஆயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மண்ணுக்கடியில ஷேல் ராக் அப்படிங்கிற ஒரு செடிமெண்ட்ரி ராக் இருக்கும். அந்த செடிமெண்ட்ரி ராக்கை உடைச்சு உள்ளார இருக்கக்கூடிய எண்ணெயை எடுப்பாங்க. அந்த எண்ணெய்க்கு பேரு ஷேல் ஆயில்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல யூஎஸ் வந்து மற்ற நாடுகள் மேல டிபெண்டா இருந்துச்சு க்ரூட் ஆயிலுக்கு. ஆனா இந்த ஷேல் ஆயிலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய க்ரூட் ஆயில் ரிசர்வ் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாயிருச்சு. ரைட்? இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஷேல் ஆயில் அப்படிங்கிறதுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வெனிசுலா இஷ்யூ எல்லாம் இருக்கிறதுனால நோ அபவுட் அ ஃபியூ மோர் திங்ஸ். க்ரூட் ஆயிலுடைய டைப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின் இது. வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட் ஞாபகம் இருக்கா? வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னா என்ன? எஸ், டெக்சஸ் மாகாணம் அந்த ரீஜனை சுத்தி டெவலப் பண்ணக்கூடிய க்ரூட் ஆயில். வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட்னா என்னன்னு சிம்பிளா கேட்டு கீழே ஆப்ஷன்ஸ்ல க்ரூட் ஆயில் ஒன்று அப்படியே மறைஞ்சிருக்கும். நமக்கு பெருசா அந்த வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட்டுக்கும் க்ரூடுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ரைட்? ஸோ வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட், பிரெண்ட் க்ரூட், அண்ட் a few more. நைஜீரியாலையும் ஒரு டைப் ஆஃப் க்ரூட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சவுதியில ஜென்ரேட் பண்ணக்கூடியது வந்து அரப் க்ரூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல அதிகப்படியா வேர்ல்டு ஃபேமஸ் எதுன்னு கேட்டா பிரெண்ட் க்ரூட் தான். நார்த் சி இருக்கு இல்லையா? நார்த் சி எங்க இருக்கு? நார்த்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. நார்த் சி எங்க இருக்கு? எந்த நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கு? வெரி குட், எஸ். அந்த நார்த் சி ரீஜன்ல ஜென்ரேட் பண்ணக்கூடியது இந்த பிரெண்ட் க்ரூட். ஸோ இது வந்து ரீஜியன் பேஸ்ட் கிளாசிபிகேஷன். யூஎஸ்ல எடுக்கக்கூடியதை வந்து வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட்டுங்கிறாங்க. சவுதி அரேபியா யூஏல எடுக்கக்கூடியதை வந்துட்டு அரப் க்ரூடுங்கிறாங்க. ரைட்? நார்த் சீல எடுக்கக்கூடியதை பிரெண்ட் க்ரூடுங்கிறாங்க. இது பேஸ்ட் ஆன் லொகேஷன். இதே மாதிரி க்ரூட் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு ஸ்வீட் க்ரூட் அண்ட் சோர் க்ரூட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்வீட் அண்ட் சோர்? வெரி குட், சல்ஃபர் கண்டென்ட். ஏன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகம் இருக்கு அப்படின்னா அதை கொளுத்தும் போது நிறைய பொல்யூட்டன்ஸ் வரும். ஸ்வீட் க்ரூட்ல சல்ஃபர் கண்டென்ட் கம்மி, சோர் க்ரூட்ல சல்ஃபர் கண்டென்ட் அதிகம். இப்போ நான் ஒரு ரிஃபைனிங் ஃபேக்டரி கட்டுறேன்னு வச்சுங்களேன். இந்த ரிஃபைனிங் ஃபேக்டரியில இந்த க்ரூட் ஆயிலை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? மற்ற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிச்சு எடுப்பேன். இப்போ ஒரு ரிஃபைனிங் ஃபேக்டரியில இந்த ரெண்டு க்ரூடையும் ஒன்னா கலந்து ரிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. இதை தனியா ரிஃபைன் பண்ணணும், இதை தனியா ரிஃபைன் பண்ணணும். இன்னைக்கு நாம இந்த வெனிசுலா படையெடுப்பு இல்ல, கிட்னாப்பிங், இதனால அவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லையா வெனிசுலால இருந்து க்ரூடு கிடைக்கும்ட்டு. அது எந்த விதமான க்ரூட்? சோர் க்ரூட். இட்ஸ் அ சோர் க்ரூட். ரைட்டா? அதனாலதான் ஆக்சஸ் கிடைச்சும் கூட அது அவ்வளவு ஈஸியா அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா ரிஃபைனிங்க்கு உட்படுத்த முடியல. ஏன்னா யூஎஸ்ட அதிகப்படியா இருக்கக்கூடிய ரிஃபைனிங் கெப்பாசிட்டி ஸ்வீட் க்ரூடுக்கானது. சோர் க்ரூடுக்கு ஏதோ 1-2 தான் இருக்கு. ரைட்? ஸோ தேர் ஆர் ஹியூஜ் டீடைல்ஸ் பிஹைண்ட் அந்த க்ரூட் ஆயில், ஷேல் ஆயில், இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கோ அண்ட் ரெஃபர் தம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஏ 1, 2, 4. Okay, go for the next 5.
Okay, next 5. Which one of the following is not a single element mineral? இது உங்களோட புக் பேக் கொஸ்டின். மைக்கா. எஸ். கொஸ்டின் என்ன கேட்குதுங்கிறது புரியுதா? இது வந்து இயற்கையில் எக்ஸிஸ்ட் ஆகும்போது ஒரே ஒரு எலிமெண்டாலானதா, இட் ஷுட் பி மேட் ஆஃப் ஒன் சிங்கிள் எலிமெண்ட். இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்வலி இட் இஸ் மேட் அப் ஆஃப் தட் ஒன் சிங்கிள் எலிமெண்ட். சேம் வித் சில்வர், சேம் வித் கிராஃபைட். கிராஃபைட் இஸ் மேட் அப் ஆஃப். பட் மீக்கா அப்படின்னு சொல்லும்போது அதுல பொட்டாசியம் இருக்கு, அதுல வந்து அலுமினியம் இருக்கு, அதுல வந்து ஆக்சிஜன் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு எலிமெண்ட்ஸ் அதுல ஒன்னா கலந்து இருக்கு, ரைட்? So that is why it is not a single element mineral. Next one. Weathering. Weathering involves both mechanical disintegration and chemical decomposition of rocks. Weathering can be anything, இல்லையா? In situ disintegration. அது வந்து பிசிக்கலா ஆனாலும் சரி, கெமிக்கலா ஆனாலும் சரி, பயாலஜிக்கலா ஆனாலும் சரி. Weathering always requires the presence of running water for its occurrence. தேவையில்லை. இப்போ ஆக்சிடேஷன்லாம் நடக்குது, அதுக்கு என்ன ரன்னிங் வாட்டர் தேவைப்படுதா என்ன? நோ. ஸோ திஸ் இஸ் ராங். தி ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்ஃபோலியேஷன். Exfoliation is more common in regions with high diurnal temperature range. Low or high? சரி, diurnal range na enna? Very good. Difference between highest temperature and lowest temperature. Yes. So high diurnal range na, that region is experiencing the highest possible temperature and lowest possible temperature. This means that the rock will undergo the highest possible temperature and expand as far as possible. And when it experiences the lowest possible temperature, it shrinks as far as possible. அப்ப என்ன ஆகும்? ஒரு பாறையோடைய, இப்போ நம்ம ஃபோலியேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுல வெவ்வேறு விதமான மினரல்ஸ் இந்த மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். அப்போ திஸ் இஸ் மினரல் 1, லேயர் 1. இந்த லேயர் 1 இந்த டெம்பரேச்சர் அடையும் போது லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் எக்ஸ்பாண்ட்ஸ் அப் டு 3 சென்டிமீட்டர். சும்மா, ரைட்டா? அடுத்த லேயர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ டிஃபரண்ட் மினரல் அண்ட் வி காண்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் 3 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரம் தட், ரைட்டா? நாம மேபி ஒரு 1 சென்டிமீட்டர் தான் எக்ஸ்பாண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம், ரைட்டா? இதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் ரீச் பண்ணும்போது இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் எக்ஸ்பான்ஷன் இருக்கா? இதே மாதிரி லோவஸ்ட் டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணும்போது இதுக்கு நேரம் ஆப்போசிட், விரிஞ்சது அடுத்து வந்து நல்லா சுருங்கணும், அதுலயும் டிஃபரன்ஷியல் கான்ட்ராக்ஷன் இருக்கு, ரைட்டா? அப்போ எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆனாலே எக்ஸ்ஃபோலியேஷன் நடக்கும். அதுல எதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்ஃபோலியேஷன் நடக்கும்னு கேட்டா, டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமா அதிகமா இருக்கணும், எக்ஸ்ட்ரீம்லி லோவரா இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் டயூர்னல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் டயூர்னல் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 1 டிகிரி ஏறும், 1 டிகிரி இறங்கும். தட் வில் நாட் மேக் a huge impact. whereas 5 டிகிரி ஏறி 5 டிகிரி இறங்குச்சுன்னா நல்லா விரிஞ்சு நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ நடுவில் கேப்பும் விழும், தோல் வந்து தனியா கலண்டும் போயிடும், ரைட்? புரியுதா? ஓகே. So the answer is, I mean, this is right. Okay, correct another statement. Frost weathering is most effective in regions where temperature frequently fluctuates around 0 degrees Celsius. Yes. Frost weathering na enna? Let us assume that there is a rock which has a small fracture like this. இந்த இடத்துல தண்ணி வந்து கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஃப்ராஸ்ட் வெதரிங்னு ஒன்று நடக்கிறதா இருந்தா எப்பெல்லாம் டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு கீழே போகுதோ this water will get frozen. ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற வாட்டருக்கும் ஐஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வாட்டருக்கும் வித்தியாசம் என்னன்னா வால்யூம். இதுல வால்யூம் கம்மியா தான் தேவை, பட் இது ஐஸா மாறும்போது வால்யூம் பெருகும். இவனுக்கு ஃப்ரீஸ் ஆகும்போது வால்யூம் பெருகும்போது இவன் ரெண்டையும் போட்டு அழுத்தி வெளியே தள்ளுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் 0 டிகிரி மாதிரி ஒரு 3 டிகிரி வரும்போது தண்ணி ஆயிடுவான். மறுபடியும் 0 டிகிரி போகும்போது இன்னும் அவன் வந்து ஐஸ் ஃபார்ம் பண்ணி ப்ரெஷர் கொடுப்பான், ரைட்டா? அப்ப இந்த சம்பவம் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை? அடிக்கடி 0 டிகிரியை விசிட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் ஃப்ரீஸ் தா இந்த ஆல்டர்னேஷன் நடந்துகிட்டே இருக்கும். எஸ். அண்ட் காலப்போக்கில் இந்த ஃப்ராக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகி ஃப்ராஸ்ட் வெட்ஜிங் நடக்கும், தனியா அது அப்படியே கலண்டு விழுந்துரும். எஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் yeah, both 1 and 2. Both 1 and 2. With reference to chemical weathering, consider the following statements. Oxidation mainly affects the rock containing iron-bearing minerals. Yes. Oxidation அப்படிங்கிற ப்ராசஸ் ரஸ்டிங் கிரியேட் பண்ணும். மினரல்ஸ்ல அயன் கண்டென்ட் இருக்கும்போது அதோடைய கலர் மாற்றத்தை வச்சே நம்ம வந்து ஆக்சிடேஷன் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். கார்பனேஷன் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் லைம்ஸ்டோன் ரீஜன்ஸ்.
வாட் இஸ் கார்பனேஷன்? எஸ், வென் நம்மளுடைய விழக்கூடிய மழை தண்ணியில கார்பன் டை ஆக்சைடு கலக்குது அப்படிங்கும்போது இட் வில் டர்ன் இன்டு வீக் கார்போனிக் ஆசிட். சாதாரண தண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய வெதரிங்கை விட கார்போனிக் ஆசிட் கலந்த தண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய வெதரிங் இஸ் மோர் எஃபிஷியன்ட், ரைட்? அப்போ மழை பெய்யுது, இத வாங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ரிசீவிங் மினரல் ஒரு பாறையா இருக்கிறதுக்கும் லைம்ஸ்டோனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பாறை வந்து இந்த மாதிரி அடி அடின்னு ஏதாவது விழும்போது ஓரளவாவது தாங்கிக்கும். ஆனா லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கல். சுண்ணாம்பு கல்ல தண்ணி விழுந்தாலே கரைஞ்சிரும். இதுல இது ஆசிட் வேற விழுந்துகிட்டு இருக்கு. அப்போ it will undergo the most efficient erosion or weathering possible. So this is right. Carbonation is most effective in limestone regions. அதனால தான் என்ன ஃபார்ம் ஆகுது? Karst topography ஃபார்ம் ஆகுது. Right. Chemical weathering is comparatively slower in polar regions. Faster? ஏன்? இல்ல, போலார் ரீஜன்ஸ்ல சொல்றேன், ஆர்டிக் பிரதேசங்கள்ல சொல்றேன். பட் நீங்க அது வந்து என்னன்னா ஹையர் லாட்டிடியூட்ஸ்ல டுவர்ட்ஸ் நம்ம இந்த சைபீரியா ரீஜனுக்கெல்லாம் போறோம் அப்படிங்கும்போது நான் கேட்கறது ஃபுல்லா அந்த ஐஸ் கட்டி இருக்கக்கூடிய இடம் ஸ்லோவராக தான் இருக்கும். ஏன்னா 2 விஷயம் தேவை நமக்கு இந்த கெமிக்கல் வெதரிங் நடக்கிறதுக்கு. 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து தண்ணி. அதிக டெம்பரேச்சர் இருக்கும்போது அதிக கெமிக்கல் ஆக்டிவிட்டி, அதிக பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. தண்ணி கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது கெமிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியா இருக்கும், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியா இருக்கும். அதனால தான் கெமிக்கல் வெதரிங் இஸ் கம்பேரிட்டிவ்லி, when you compare it with the tropical region, the activity is slower, right? Fine. So this is correct. Another answer 2 and 3. Oh, one correct. 1, 2, 3. Biological weathering. Plant roots can cause mechanical weathering by widening rock cracks. Yes, plant roots வந்து பாறைகளுக்குள்ள அப்படியே ஊடுருவும்போது அது ஊடுருவ அந்த பாறைகளுக்குள்ளான அந்த கிராக் வந்து விரிவடையும். That is right. Bacteria is also a biological factor that can cause weathering of rocks. எப்படி? அது எப்படி வராம இருக்கும்? அது கூட பாக்டீரியா ரொம்ப சின்ன ஆர்கானிசம்ல. சரி, ஓகே. இட் டெஃபினெட்லி கிரியேட்ஸ். எப்படின்னா இப்போ பாக்டீரியா இஸ் இன்வால்வ்ட் இன் டீகம்போசிஷன். இப்போ டீகம்போஸ் பண்ணும்போது தெர் இஸ் அன் அவுட்புட் ஆசிட்ஸ். ஒரு ஆர்கானிக் எலிமெண்ட்டை இந்த பாக்டீரியா போய் டீகம்போஸ் பண்ணும்போது அந்த டீகம்போசிஷன்லேருந்து ஒரு திரவம் வெளியே வரும். தட் இஸ் ஆசிட். சாதாரண H2O விட இந்த ஆசிட் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு எரோசிவ் ஏஜென்ட், ரைட்டா? அப்போ ஒன்று இந்த எங்க விட்டோம், இங்க இருக்கா, டீகம்போசிஷன்னால வரக்கூடிய ஆசிட்ஸ் will aid in weathering or erosion. ரெண்டாவது, it forms biofilm. ஒரு பயோஃபில்ம் கிரியேட் பண்ணும் இந்த பாக்டீரியா. அதாவது இந்த பாறைகளுக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு யூனிசெல்லுலார் ஃபில்மை வந்து கிரியேட் பண்ணும். சரி, இந்த ஃபில்ம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல தண்ணி ஏதாவது ஊற்றி வைக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த தண்ணி வந்து அந்த இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ரைட்டா? ஒரு கிளீன் சர்ஃபேஸ்க்கும் ஒரு பயோஃபிலிம் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் பயோஃபிலிம் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வில் ரீடைன் வாட்டர் கண்டென்ட். த மோர் வாட்டர் கெட்ஸ் ரீடைன்ட் தேர், மோர் ப்ராபபிலிட்டி ஃபார் வெதரிங், ரைட்டா? தண்ணி ஏன்னா அதான் இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறைய தண்ணி இருந்தா நிறைய வெதரிங். ஸோ எஸ், திஸ் இஸ் கரெக்ட். Biological weathering is more prominent in warm and humid climatic conditions. Yes, இந்த ரெண்டு conditions இருந்தா இந்த biological organisms will be happy and they'll actively do their job of erosion. So all three. Okay, done. Organisms like earthworms and rodents can aid in chemical weathering of rocks. ஏன் இவங்க நினைச்சா கெமிக்கல் வெதரிங் பண்ண முடியாதா? சரி, யாராவது இது கரெக்ட்னு போட்டீங்களா? என்ன லாஜிக்ல கரெக்ட்னு போட்டீங்க? எஸ், இட் கிரியேட்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ். ஒன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உள்ளார ட்ரில் பண்ணி போகும்போது உள்ளார இவ்வளவு நாள் அடைபட்டிருந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ் வில் கெட் எக்ஸ்போஸ்ட் டு தி அட்மாஸ்பியர். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன், ஹைட்ரோலைசிஸ் இந்த மாதிரியான ஃபினாமினன் கட்டாயம் நடக்கும். இது எதுவும் நடக்கலையா? திங்க் அபவுட் தி எக்ஸ்கிரீட்டா ஆஃப் தீஸ் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் லைக்
அதுலேருந்து அவங்க எமிட் பண்ணக்கூடிய ஆசிட்ஸாக இருக்கட்டும், யூரினாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், விச் இஸ் வெரி குட் ஃபார் chemical weathering to happen, right? So don't fit into the strict watertight definitions. புக்கு கொடுக்கறது suggestion, but go beyond that, right? Okay, கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. So this is right. These organisms are capable of burrowing and wedging through rocks. Of course, burrow பண்ணி wedge பண்ணி போகும்போது the internal layers get exposed. So both 1 and 2 are correct, and 2 is the correct explanation. Calcium sulfate takes in water and turns into gypsum by a process called hydrolysis, right? Very good. Hydration, not hydrolysis. So what is the difference between hydration and hydrolysis? Both are chemical weathering processes. What's the difference? Yes. Yes. So நார்மலா ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை வந்துட்டுன்னா கொஞ்சோண்டு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு அதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் உப்பி போச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் திஸ் எக்ஸாம்பிள், கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கும்போது திஸ் இஸ் கால்சியம் சல்ஃபேட், அண்ட் வென் திஸ் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், வாட் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டா ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை, அதே தான் மறுபடியும் ஃபார்ம் ஆகும், CaSO4.2H2O. இதுக்கும் அதுக்கும் பெரிய மாற்றம் இல்லை, ஜஸ்ட் இந்த பாறை கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஹைட்ரேஷன், ரைட்? ஸோ எஸ், கால்சியம் சல்ஃபேட் வந்து தண்ணியை உறிஞ்சு ஜிப்சமா மாறக்கூடிய, திஸ் இஸ் ஜிப்சம், இது வந்து ஜிப்சம், ரைட்? இப்படி மாறும்போது அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹைட்ரோலைசிஸ் கிடையாது, ஹைட்ரேஷன். ஸோ ஒன் இஸ் ராங். ஹைட்ரோலைசிஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிளே மினரல்ஸ் ஃப்ரம் ஃபெல்ட்ஸ்பார். ஃபெல்ட்ஸ்பார் மாதிரியான கெட்டியான மினரல்ஸ்ல ரொம்ப அதிகப்படியான தண்ணி கலக்கும் போது தண்ணியை உறிஞ்சுறதோட இது நிப்பாட்டாது, அந்த தண்ணி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஒட்டுமொத்தமா பிரேக் பண்ணி அதை களிமண்ணா மாத்திரும், ரைட்? ஸோ ஃபெல்ட்ஸ்பார் வில் பி டர்ன்ட் இன்டு கேயோலினைட் ஆர் கிளே. கிளே தான் கேயோலினைட்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ ஹைட்ரோலிசிஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிளே மினரல்ஸ் ஃப்ரம் ஃபெல்ட்ஸ்பார், தட்ஸ் ரைட். ஹைட்ரேஷன் அந்த பாறையில எந்த இன்டர்னல் சேஞ்சஸும் பண்ணாது, லைட்டா அதோடைய சைஸ் வந்து உப்பி போகும். ஆனா hydrolysis will break its entire structure. So the answer is 2 only. B, 2 only. இது ஈஸியா இருந்திருக்குமே. என்ன ஆன்சர்? B, yes. So limestone காஸ்ட் டோபோகிராஃபியோடைய முக்கியமான விஷயமே, limestone reacts with more weak acids like carbonic acid and all, and ஈஸியா வந்து கரைஞ்சிரும். ஸ்டாலக்டைட், ஸ்டாலக்மைட், சிங்க் ஹோல் ஆர் டோலைன், இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸா ஃபார்ம் பண்ணும். ஸோ B. Next one, diastrophism. Diastrophism refers to large scale deformation of the earth's crust. நம்ம டெக்டானிக் பிளேட் அல்லது லித்தோஸ்பெரிக் பிளேட்டோ அல்லது எர்த் கிரஸ்டோ எந்த விதமான ஹியூஜ் மூவ்மெண்ட் அதில் நடந்தாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டயாஸ்ட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்க்ளூட்ஸ் 2 forces. One is orogenic and the other one is eperogenic movement. So this is right. It includes both folding and faulting. Yes, orogenic process is a part of diastrophism. இப்போ orogenic அப்படிங்கும்போது நமக்கு ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுவுமே ஒரு டயாஸ்ட்ராபிசம் தான். அந்த ஹிமாலயன் ஃபார்மேஷன் ப்ராசஸ்ல ஃபோல்டிங் நடக்குது, அது மட்டும் நடக்கல, கூடவே ஃபால்ட்டிங்கும் நடக்குது. எஸ், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபோல்டிங்கும் ஃபால்ட்டிங்கும் ஒரே நேரத்தில் நடக்குமா? ஏன் நடக்காது? நாம என்ன ரப்பர் டியூபையா வளைக்கிறோம்? கிட்டத்தட்ட பிஸ்கெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரஸ்ட்டை வளைக்கிறோம், ஒரு அளவு வரைக்கும் தான் வளையும், அதுக்கு மேல பிரிட்டிலா இருக்கும் இல்லையா, கிரஸ்ட் பிரேக் ஆயிரும். ஸோ அந்த டைம்ல ஃபால்ட் கிரியேட் ஆகும். எஸ், ஸோ போத் கேன் ஹேப்பன். Orogenic movements are generally faster and more localized than eperogenic movements. Comparatively, orogenic movements are faster. Eperogenic movement அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த கான்டினென்டல் ஏரியா வெஸ்ட்வர்ட்ஸோ அல்லது ஈஸ்ட்வர்ட்ஸோ சிங்க் ஆகிறது, ஒரு ரீஜன் அப்படியே ஸ்லோவா அப்லிஃப்ட் ஆகுறது அல்லது வந்து டவுன்லிஃப்ட் ஆகுறது, டவுன்ஃபால் ஆகுறது, சீ லெவல் ரைஸ் ஆகும்போது சிங்க் ஆகுறது, இந்த மாதிரியான என்டையர் கான்டினென்டல் ஃபினாமினாவை என்ன சொல்லுவாங்கன்னா எபிரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரோஜெனிக்னா அப்படி இல்லை, திடீர்னு ஒரு வால்கனோ வெடிச்சு அந்த லேண்ட்ஃபார்ம் ஒட்டுமொத்தமா மாறிடலாம், அதுவும் ஓரோஜெனி தான். பிளேட் டெக்டானிக்ஸ் மூலியமா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஹிமாலயாஸ் உருவாகலாம், அதுவும் ஓரோஜெனி தான், ரைட்டா? பட் ஓரோஜெனியும் எபிரோஜெனியும் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ஓரோஜெனியில 1-2 ஆக்டிவிட்டீஸ் ஆர் மச் மோர் ஃபாஸ்டர் தென் எபிரோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ். எஸ், ஸோ லோக்கலைஸ்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ கிளிமஞ்சாரோ மலை இருக்கு,
கிளிமஞ்சாரோ மலைங்கிறது அந்த இடத்துல உருவான வால்கனிக் மவுண்டன். ஆனா நீங்க எப்பேரோஜெனின்னு பார்க்கும்போது வெறும் ஒரு நாட்டுல மட்டும் அது நடக்காது. ஒரு ஊர்ல மட்டும் நடக்காது. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கால பாதி ஆப்பிரிக்காவ இந்த பக்கம் திருப்பிரும். இல்லன்னா ஒட்டுமொத்த இந்தியால இந்த டெக்கான் இது இருக்கு இல்லையா? பெனின்சுலா இருக்கு இல்லையா? அத ஒட்டுமொத்தமா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் திருப்பிரும். இட்ஸ் நாட் ரிகார்டிங் கண்ட்ரி ஆர் ஸ்டேட். ஒட்டுமொத்த கான்டினென்ட்டும் வில் கெட் அஃபெக்டட். So this is right. So all three. Consider the following landforms. இதுல எது கம்ப்ரெஷனல் ஃபோல்டிங்னால உருவாகும்னு கேட்டிருக்காங்க. எது உருவாகும் கம்ப்ரெஷனல் ஃபோல்டிங்னால? ஃபோல்டு மவுண்டன்ஸ், ஹார்ஸ்ட். கம்ப்ரெஷனல் ஃபோல்டிங் அப்படிங்கும்போது ஹார்ஸ்ட் அண்ட் கிராபன்னா முதல்ல என்ன? ஃபால்ட்டிங் நடக்கும்போது உருவாகக்கூடியது. இப்போ ஒருவேளை இந்த பிளேட்டை வந்து ஒரு டெக்டானிக் பிளேட்டை ரெண்டு பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டென்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இழுக்கக்கூடிய டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அங்கங்க பிளவுகள் ஏற்படும். அதுல ஒரு பிளவு கீழ் போகும், இன்னொரு பிளவு வந்துட்டுன்னா மேல இருக்கும். அப்ப இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரக்சர் சம்திங் லைக் திஸ். இப்ப இதை வந்து ஹார்ஸ்ட்னு சொல்லுவோம், இதை வந்து கிராபன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருவாக்கத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா கம்ப்ரெஷனல் கிடையாது, டென்ஷனல் ஃபோர்ஸ். ரைட்? ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருவேளை கம்ப்ரெஷன்ல இது உருவாகும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட கேள்வி வெறும் கம்ப்ரெஷனை பத்தினது கிடையாது. கம்ப்ரெஷனல் ஃபோல்டிங். ஃபோல்டிங்ல ஹார்ஸ்டும் கிராபனும் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது ரொம்ப 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 கம்மி. ரைட்டா? ஸோ அதிகப்படியா உருவாகக்கூடியது ஃபோல்டு மவுண்டன்ஸ் அண்ட் ஆன்டிக்ளைன்ஸ். வாட் ஆர் ஆன்டிக்ளைன்ஸ்? ஃபோல்ட் ஆகும்போது இப்படியும் வரும், இப்படியும் கிரியேட் ஆகும். இந்த மேல் பக்கமா வளைஞ்சிருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க? ஆன்டிக்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், anticlines are upward folded structures. So the answer is 2, 1 and 3. Yeah, only 2 B. How many of the above features are orogenic process? இதுல எது மலைகளை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மலையை உருவாக்கும்? ஃபோல்டிங், எஸ். ஃபால்ட்டிங், எஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஹோஸ்ட் அண்ட் கிராபன், அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் மலை, இதுதான் வேலி. ரைட்டா? எப்படி பார்த்தாலும் இதுவும் மலை தான். ஃபால்ட்டிங். சப்டக்ஷன், சப்டக்ஷன் மலையை உருவாக்காதா? டெஃபினட்டா உருவாக்கும். எஸ், வெரி குட். வால்கனிக் மவுண்டன்ஸ். சப்டக்ஷன் நடக்கும்போது ட்ரென்ச் உருவாகிறது ஓகே. பட் இந்த இடத்துல திடீர்னு இந்த இடம் உள்ளார போய் மெல்ட் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல மேக்மா நிறைய ஆகும். இன்க்ரீஸ் இன் மேக்மா வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அண்ட் அந்த ப்ரெஷர்னால இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஆகி என்ன உருவாகும்? வால்கனிக் மவுண்டன்ஸ் உருவாகும். கடலுக்கு அடியில இருந்தா ஐலண்ட்ஸ் உருவாகும். ரைட்டா? அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சப்டக்டிங் பிளேட் பவுண்டரிஸ்ல ட்ரென்ச் இருக்கும். ட்ரென்ச்சுக்கு ரொம்ப பக்கத்துல என்ன இருக்கும்னா வால்கனோஸும் இருக்கும். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் இது ஓரோஜெனிக் ப்ராசஸ் இல்லையா? So subduction gives birth to two huge landforms. One is trench, the other one is mountains, volcanic mountains. So folding, faulting, subduction, volcanism, very obvious. Crustal thickening. Crustal thickening na ஒன்றும் இல்லை, ரெண்டு the plates that are converging together என்ன ஃபார்ம் பண்ணும்? crustal thickening அப்படிங்கிற ஃபினாமினா ஃபார்ம் பண்ணும். crustal thickeningனா ஒன்றும் இல்லை, இது ஒருவேளை உள்ளார சப்டக்ட் ஆயிருந்தா உங்களோட crust என்னவா இருக்கும்? ஏஸ்தனோஸ்பியருக்கு போய் உருகி போயிருக்கும். that is crustal destruction. whereas இங்க crust destroy ஆகல, என்ன ஆகுது? crust எல்லாம் ஒண்ணா சேர்ந்து thicken ஆகுது. right? the size is getting enlarged. yes. so all 5 are features of orogenic processes. all 5. அடுத்து இதுல ப்ராப்பரா மேட்ச் பண்ணுங்க. பிளாக் மவுண்டன் ஆல்ப்ஸ். ஆல்ப்ஸ் எங்க இருக்கு? வெரி குட். யூரோப்ல இட்டாலிக்கு மேல இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி இட்டாலி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கும் ஆல்ப்ஸ். ரைட்? கூடவே ஸ்விஸ் ஆல்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ப்ஸ் இஸ் நாட் அ ஃபால்ட் மவுண்டன், இட்ஸ் நாட் அ பிளாக் மவுண்டன், இட்ஸ் அ ஃபோல்டு மவுண்டன். ஆப்பிரிக்கன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் ஒன்னோட ஒன்று மோதுறதுனால உருவான மவுண்டன் தான் ஆல்ப்ஸ். இட் இஸ் நாட் அ பிளாக் மவுண்டன், இட்ஸ் அ ஃபோல்டு மவுண்டன். ரிஃப்ட் வேலி, நர்மதா வேலி matched. yes, that's right. fold mountain, Vosges. Vosges எந்த நாட்டுல இருக்கு? ஃபர்ஸ்ட் Vosges எந்த நாட்டுல இருக்கு?
டைம் இருக்கும்போது அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸ் ஆர் பிளாக் ஸ்வான் அட்லஸ் ஒரு வாட்டி போய் பாருங்க. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ், மவுண்டன்ஸ், பிளாட்டோஸ், வால்கனோஸ், ரிவர்ஸ் இஃப் பாசிபிள், இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ரைட்டா? கேட்குறாங்க. வெறும் நம்ம ஊர் நதிகளையும் ஏரிகளையும் மட்டும் கேட்கறது இல்லை, இம்பார்ட்டண்ட்டான மற்ற ஊர் இதையும் கேட்குறாங்க. ஸோ வாஸ்ஜஸ் எங்கே இருக்குது? எந்த நாட்டில் இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்கு. ரைட்? ஃப்ரான்ஸில் இருக்கு. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் மவுண்டன் தான் இந்த வாஸ்ஜஸ். Right. So this is wrong. Plateau uplift, Brazilian plateau. Plateau usually ரெண்டு காரணங்கள்னால உருவாகும். வால்கனோ வந்து மேலே உருகி ஊத்துறதுனால உருவாகும், இல்லைன்னா நம்ம எப்பேரோஜெனிக் மூமெண்ட்னால அப்படியே அப்லிஃப்ட் ஆகுறதுனாலையும் உருவாகும். இந்த Brazilian plateau is formed as a result of plateau uplift. Yes, not due to volcanism. So the answer is 2 and 4. Okay, we are continuing this mountain journey again. அப்பலேஷன் இதில் வந்து எது எது வால்கனிக் மவுண்டன் கேட்டிருக்காங்க. எது எது வால்கனிக் மவுண்டன்? அப்பலேஷன்ஸ் எந்த நாட்டில் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்குங்க? நார்த் அமெரிக்கா. எஸ், நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கு. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மவுண்டன் இட் இஸ்? ஃபோல்ட் ஆர் ஃபால்ட் ஆர் வாட்? ஃபோல்டு. ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். நம்ம ஊர் ஆரவல்லிஸ் மாதிரி, நம்ம ஊர்ல எப்படி ஆரவல்லிஸோ அந்த மாதிரி அவங்க ஊர்ல அவங்க. ரைட்டா? ஃபைன். ஸோ ஓல்டு ஃபோல்டு மவுண்டன்ஸ் ஒரு காலத்துல ஹிமாலயாஸ் மாதிரி உயரமா இருந்த ஃபோல்டு மவுண்டன்ஸ் காலப்போக்கில் இன்னைக்கு ரெசிடியூவல் மவுண்டன் ஆயிடுச்சு. மிச்சம் மீதி இருக்கிறது தான் அப்பலேஷன்ஸ். மவுண்ட் கிளிமஞ்சாரோ, இஸ் இட் வால்கனிக்? எஸ், த மோஸ்ட் ஃபேமஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் ரீஜன்ல நடக்கக்கூடிய பிளவுனால மேக்மா வெளியே வருது. அந்த மேக்மா உருவாக்குன மேலே தான் கிளிமஞ்சாரோ எந்த கண்ட்ரியில இருக்கு? இது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஹிமாலயாவை எந்த ஊர் ஷேர் பண்ணியிருக்குதுன்னு கேட்டா இந்தியான்னு சொல்லலாம், நேபாள்னு சொல்லலாம். ரைட்டா? பட் ப்ரிடாமினன்ட் பார்ட் ஆஃப் கிளிமஞ்சாரோ லைஸ் இன் டான்சானியா. அண்ட் சம் பார்ட் ஆஃப் இட், கொஞ்சோண்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கென்யாலையும் இருக்கு. வாஸ்ஜஸ், இஸ் இட் அ வால்கனிக் மவுண்டன்? இப்போதானே பார்த்தோம். Black mountain. It's not a volcanic mountain. Black forest. எந்த ஊர்ல இருக்கு பிளாக் ஃபாரஸ்ட்? பிளாக்ங்கிறத பார்த்து ஓ எரிமலை வந்து கரிஞ்சு போய் பிளாக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க. பிளாக் ஃபாரஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். எந்த ஊர்ல இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? எந்த கண்ட்ரியில இருக்கு? எந்த கான்டினென்ட்? எஸ், வெரி குட், ஜெர்மனி. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் வந்துட்டு எங்க இருக்குன்னா ஜெர்மனியில இருக்கு. இது ஆக்சுவலா எப்படின்னா, இது இந்த பிளாக் ஃபாரஸ்ட், வாஸ்ஜஸ் மவுண்டன், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சிஸ்டம். இந்த ஹார்ஸ்ட் கிராபன் கதை சொன்னேன் இல்லையா? நம்ம ஒரு பெரிய ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட்ல ஒரு பகுதி மட்டும் என்னன்னா அப்படியே சிங்க் ஆகும். அப்படி சிங்க் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பார்ட் அப்படிங்கிறது கரெக்டா பிரான்ஸ்ல இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொன்னோம், வாஸ்ஜஸ் அப்படின்னு சொன்னோம். அண்ட் இந்த பார்ட் அப்படிங்கிறது அப்படியே ஜெர்மனில இருக்கு. அதை வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே பிளாக் மவுண்டன். நடுவுல இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ரைன் வேலி அப்படின்னு சொல்லுவோம். ரைன் வேலி, திஸ் கிராபன் பார்ட், ரைன் வேலி. So only Mount Kilimanjaro is formed by volcanoes. So the answer is only one. Okay, sedimentary rocks are generally non-porous and do not allow water to percolate through them. Sedimentary rocks அப்படிங்கிறது நீங்க மனசுல சாண்ட்ஸ்டோனையோ இல்லை லைம்ஸ்டோனையோ யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ராக்ஸ் வந்துட்டு they are not porous, உள்ளார எந்த விதமான ஓட்டைகளும் இருக்காது. and do not allow water to percolate them அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Is it true? No, there are, அதாவது இருக்கிறதுலே அதிக porosity இருக்கக்கூடியது sedimentary rocksல தான். ஏன்னா அதுல எந்த விதமான அந்த ஒரு ஃபுல் சிங்கிள் ஹோமோஜினஸ் லேயர் உருவாகல. நிறைய குட்டி குட்டி மண்ணெல்லாம் ஒன்னா சேர்த்து பிடிச்ச ஒரு பெரிய பாறையாக்கி வச்சிருக்காங்க. ரைட்? ஸோ there are huge number of pores. It is porous. போரஸா இருக்கிறதுனால water will percolate through them. So first statement is wrong. What about second statement? Argillaceous sedimentary rocks such as shale
are fine-grained, soft, and mostly impermeable, right? What do you mean by argillaceous sedimentary rocks? argillaceousனா என்ன? கிளேனால உருவாக்கப்பட்ட செடிமெண்டரி ராக்ஸ், ரைட்? ரெண்டு விதமான பாறைகள் இருக்கு, அரினேஷியஸ் அண்ட் அர்ஜிலேஷியஸ். அர்ஜிலேஷியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் வித் கிளே. இந்த கிளேனால செய்யப்பட்ட செடிமெண்டரி ராக்ஸ் என்னதான் செடிமெண்டரி ராக்ஸா இருந்தாலும் பொராசிட்டி ரொம்ப கம்மியான ராக்ஸ். நம்மளுடைய இந்த ரிவர் பேங்க்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய களிமண் வந்து ஒன்னா சேர்ந்துருக்கும். இந்த களிமண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே தண்ணி இருக்கும், உள்ளார ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார தண்ணி பெருசா பெர்குலேட் ஆயிருக்கவே செய்யாது, ரைட்? ஸோ கிளேனால ஆன இந்த அர்ஜிலேசியஸ் செடிமெண்டரி ராக்ஸ்ல பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்காது, தண்ணி வந்து உட்புகாது, ரைட்டா? களிமண்ணை வச்சு நம்ம ஒரு இடத்த சீல் பண்ணுவோம் இல்லையா? ஏன் அந்த களிமண்ணை வச்சு சீல் பண்றோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வராம இருக்கிறது. இட் இஸ் இம்பெர்மியபிள். அண்ட் ஷேல் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஷேல் அப்படிங்கிற ஒரு செடிமெண்டரி ராக் நம்ம யூஎஸ் கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த டைம்ல பார்த்தோம். ஷேல் இஸ் அ செடிமெண்டரி ராக். இட்ஸ் அன் அர்ஜிலேசியஸ் செடிமெண்டரி ராக். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இந்த மாதிரி 1008 ஷேல் பாறைகளுக்கு நடுவுல தான் ஷேல் ஆயில் இருக்கு. இந்த பாறையில இருந்து எண்ணெய் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா இந்த பாறையை உடைப்பாங்க. உடைச்சுதான் உள்ள இருக்கக்கூடிய எண்ணெயை எடுப்பாங்க, ரைட்? இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இட் இஸ் இம்பெர்மியபிள். ஒருவேளை இது பெர்மியபிளா இருக்குன்னு வச்சுங்களேன், பாறையை உடைக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. ஏதோ ஒரு சக்கிங் மிஷினை வச்சு, வேக்யூம் சக்ஷனை வச்சு அழகா இது கூட அப்படியே இது பண்ணி ஒட்டி இழுத்துருக்கலாம். இழுத்திருந்தாலே இந்த ஓட்ட வழியா என்ன வந்திருக்கும், இந்த ஆயில் எல்லாமே வெளியே வந்திருக்கும். ஆனா அப்படி வராது. இது அப்படியே ஒரு ஃபுல் ப்ரொடெக்டிவ் கோட்டிங்கா ஃபார்ம் பண்ணி வைக்கும். ஏன்னா இது எதனால ஆனது? கிளேனால ஆனது, ரைட்? எஸ், அதனாலதான் இதை உடைக்க வேண்டியிருக்கு. That's why argillaceous sedimentary rocks, especially shale, is mostly impermeable. So the answer is 2 only. மறுபடியும் வெக்னரா? என்ன ஆன்சர் இது? 1 and 2. எஸ், கன்வெக்ஷனல் கரண்ட் பத்தி எல்லாம் இவர் பேசவே இல்லை. tidal force resulting from gravitational pull of the moon and sun. கான்டினென்ட் உடைய மூவ்மெண்ட்டுக்கு டைடல் ஃபோர்ஸ் கூட ஒரு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. தட் இஸ் ரைட். எர்த்ஸ் ரொட்டேஷன் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ். pole fleeing force. So 1 and 2 are right, 3 is wrong. So the answer is A. Next 10. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிறைய பேர் முடிச்சிட்டிங்களா இல்லை முடிக்காம இருக்கீங்களா? முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ 31st question. Mass wasting. So mass wasting involves the downslope movement of weathered material under the direct influence of gravity. இது வரைக்கும் பார்த்த erosion deposition எல்லாத்துக்குமே we needed an agent, but the mass wasting does not require an agent for it to அந்த activity நடக்கிறதுக்கு. So this is right. Direct influence of gravity இருந்தாலே போதும் mass wasting நடக்கும், ரைட்டா? Imagine a huge rock, unweathered fresh rock falling from the top of the mountain. அதுக்கு பேர் தான் mass wasting, right? So 1 is correct. Running water is the primary transporting agent in mass wasting. இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? ஒருவேளை சாதாரணமா ரன்னிங் வாட்டர் இஸ் a transporting agent in mass wasting கேட்டா ஓகே ஃபைன், பட் இஸ் இட் த பிரைமரி டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டா நோ, திஸ் பிளேஸ் வில் பி ஆக்குபைட் பை கிராவிட்டி. கிராவிட்டி இஸ் த பிரைமரி டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் ஃபார் மாஸ் வேஸ்டிங், நாட் ரன்னிங் வாட்டர். ஸோ 2 is wrong, only 1 only. Which of the following factors increase the likelihood of landslide? லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதா இருந்தா இவங்கள யார் யாரு அதோடைய ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? 1 to 3. ஓ ஃபைன். ஸோ ஸ்டீப் ஸ்லோப் ஆங்கிள் எவ்வளவு தூரம் சரிவா இருக்கோ அவ்வளவு தூரம் நடக்கும். எஸ். ரிமூவல் ஆஃப் வெஜிடேஷன் கவர், வெஜிடேஷன் எந்த அளவு ரிமூவ் பண்றோமோ they will be unconsolidated, so easy removal. Saturation of soil with water, more water content, more easily it will get flowed. Unweathered bedrock, அன்வெதர்ட் பெட்ராக் அப்படிங்கும்போது கீழே ரிகோலித் ஃபார்ம் பண்ணாம இருக்கக்கூட கெட்டியான பெட்ராக். இந்த கெட்டியான பெட்ராக்கு அவ்வளோ ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியாது, மாஸ் வேஸ்டிங் பண்ண முடியாது. இது உடையணும், இது பல்வேறு துண்டுகளா உடையணும். அப்படி உடையக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிகோலித் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ரிகோலித்தை வேணா ஈஸியா உங்களால புல் பண்ணி கீழே கொண்டு வரலாம். பட் இந்த கன்சாலிடேட்டட் பெட் ராக்கை உங்களால எதுவும் பண்ண முடியாது. மாஸ் வேஸ்டிங் ஆகாது. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ 1, 2, 3. which of the following bed அதாவது ஸ்லம்பிங்க்கும் ஸ்லைடிங்க்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன வித்தியாசம்? டியா? ஓகே ஃபைன். ஸோ இஃப் திஸ் இஸ் அ ஹியூஜ் பாடி ஆஃப் மவுண்டன், ஸ்லைடிங் அப்படிங்கிறது இட் ஹேப்பன்ஸ் ஓவர் அ பிளேன், ரைட்? ஜஸ்ட் லைக் ஹவு ஒரு பெரிய பாத்திரம் வந்துட்டு அப்படியே ஸ்லிப்பேஜ் ஆகுற மாதிரி இருக்கும், ரைட்டா? பட் ஸ்லம்பிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்லம்பிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷனல் மோஷனை வந்து ஃபாலோ பண்ணும். ஜஸ்ட் லைக் ஒரு ஐஸ்கிரீம்ல இருந்து அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ எப்படி இருக்கும் நம்மளுடைய ஸ்லம்ப்டு பாடி? இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரொட்டேஷனல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கும், ரைட்? ஃபைன். ஸோ தி ஆன்சர் இஸ் டி. With reference to mass wasting, consider the following. Weathering is a necessary precondition for mass wasting to occur. சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே வெதரே ஆகாத ஒரு ஃப்ரெஷ்ஷான பாறை கூட மேலேருந்து உருண்டு விழுனா உருண்டு விழுகும், ரைட்? ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் வெதரிங் டு ஹேப்பன். மாஸ் வேஸ்டிங் டஸ் நாட் அக்கர் அண்டர் வாட்டர். அண்டர் வாட்டர், தண்ணிக்கு அடியில் கடலுக்குள்ள மாஸ் வேஸ்டிங் நடக்குமான்னா தாராளமாக நடக்கும். எங்கெங்க கிராவிட்டி இருக்கோ அங்கங்கெல்லாம் நடக்கிறது தான், ரைட்? சப்மரீன் லேண்ட்ஸ்லைட்ஸ் கேன் ஜெனரேட் சுனாமிஸ். நேற்று கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? எஸ். கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸ் கூட சுனாமிஸை ட்ரிகர் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியதான். ஸோ தி ஆன்சர் இஸ் ஒன்லி 2. சார் ஓகே, செகண்ட் கரெக்டா? சரி, ஓகே, ஒன்லி 1. 35. Glaciers are highly effective erosional when compared with running water. Running water erosive agent தான், கிளேஷியர்ஸும் erosive agent தான். ரெண்டுல யாருக்கு பவர் அதிகம்? ஏன் ரன்னிங் வாட்டர்னு சொல்றீங்க? சரி, கிளேஷியர்ஸையும் ரன்னிங் வாட்டரையும் கம்பேர் பண்ணுவோம். ரன்னிங் வாட்டர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ஓடி 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 சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லூஸான மெட்டீரியல்ஸை புல் பண்ணிட்டு எரோட் பண்ணும். கிளேஷியர் அதோட வெயிட் எத்தனை டன் இருக்கும்? நான் பல வருஷம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. வச்ச உடனே ஒரு புல்டோசர் வந்துட்டு அதோடைய ஆர்ம்ஸ் வச்சு அப்படியே மண்ணை அளக்குற அப்படி எடுத்துட்டு போற மாதிரி இந்த கிளேஷியர்ஸும் வெட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி டைம் வைஸ் பார்த்தாலும் சரி, பவர் வைஸ் பார்த்தாலும் சரி, ரன்னிங் வாட்டரை விட கிளேஷியர்ஸ் ஆர் ஹைலி எஃபெக்டிவ். ஃபார் அ சிம்பிள் ரீசன், இட் ஹாஸ் அ ஹியூஜ் லோட், டவுன்வர்ட் லோடு பயங்கரமா இருக்கும். விண்ட் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் எரோஷனல் ஏஜென்ட் when compared with ocean waves. அகேன், விண்டை கம்பேர் பண்ணும்போது ஓஷன் வேவ்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. தண்ணி வெறும் எம்டியா ஒரு காத்து அடிக்கிறதுக்கும் அத்தனை கிலோகிராம் ஆஃப் வாட்டரை தூக்கிட்டு வந்து ஒரு கல்லு மேல அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்? எஸ். ஸோ திஸ் இஸ் ரைட், போத் 1 and 2. புரியல? நீங்க அந்த அளவு காம்ப்ளிகேட்லாம் பண்ணணும் இல்லை. ஒரு தண்ணி ஒரு பாறையில போய் மோதுறதுக்கும் ஒரு காத்து பாறையில போய் மோதுறதுக்கும் உள்ள கம்பேரிசனை மட்டும் யோசிச்சு பாருங்க. கிளேஷியருக்கு மறுபடியும் ஜஸ்ட் a minute. கிளேஷியர்ஸ் உடைய மாஸ் வந்து எந்த அளவு கீழே ஒரு டவுன்வர்டு புஷ் ஏற்படுத்தும் பாருங்க. அதே நேரத்தில் ஒரு தண்ணியுடைய மூமெண்ட் எந்த அளவு புஷ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பாருங்க. நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அளவுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. சிம்பிளா லோடு எந்த அளவுக்கு குத்தி புஷ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தாலே will be clear. சொல்லுங்க, இப்போ ஆன்லைன்ல ஏதோ கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸ்பீடுன்னு மட்டும் இல்லப்பா, இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ். கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ ஸ்லோப்பு, ஸ்பீடு இது ரெண்டையுமே நீங்க ஈக்குவலா வச்சீங்கன்னா கூட கிளேஷியர் would have much more power than when compared with running water, ரைட்டா? அப்போ வெறும் நம்ம வந்து ஸ்பீடை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோப் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு கிளேஷியரை வைக்கிறீங்க, இந்த இடத்துல ஓடக்கூடிய தண்ணியோடைய ஸ்பீடும் கிளேஷியரோட ஸ்பீடும் வேற வேற, ரைட்டா? தண்ணிக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், தண்ணி வில் பி வெரி மச் ஃபாஸ்டர். இதே ஸ்லோப்ல தண்ணியை ஊத்துறீங்கன்னா தண்ணியோடைய ஸ்பீடு ரொம்ப வேகமா இருக்கும். கிளேஷியரை வைக்கிறீங்கன்னா கிளேஷியரோட ஸ்பீடு கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருக்கும். ஸ்பீடு அதிகமா இருக்குங்கிறதுனால ரன்னிங் வாட்டர் அதிக எரோஷன் ஏற்படுத்துமா? நோ, கிளேஷியர் தான் பயங்கரமான எரோஷன் ஏற்படுத்தும், ரைட்? ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் both 1 and 2. C. Next one, kinetic energy of a geomorphic agent depends upon. So there is a difference between potential energy and kinetic energy. Potential energy na எந்த விதமான இன்ட்ரூஷனும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் இல்லாம ஒரு இடத்துல நான் அப்படியே உருட்டி விட ஆரம்பிக்கிறேன் இல்லையா, அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி.
ஒரு ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப்பில் ஒரு பால் வைக்கிறேன், யாருடைய உதவியும் இல்லாம இட் ஸ்டார்ட்ஸ் டு ரன். அந்த ஸ்டார்டிங் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனா போக 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 அதோடைய ஃபோர்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரைட்? அந்த கைனட்டிக் எனர்ஜியில யார் யாரு சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க? மாஸ் ஆஃப் மூவிங் மெட்டீரியல், எஸ். போகக்கூடிய ஆப்ஜெக்ட்ல நிறைய கல்லு மண்ணு நிறைய இருக்குன்னா அதோடைய ஓட்டத்துடைய ஸ்பீடு வந்து இட் வில் பி கண்ட்ரோல்டு. மோர் வெயிட் இட் கேரிஸ், the less its velocity will be. Yes. Velocity of movement, yes. Velocity அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய மூமெண்ட் வந்து மாறும். டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏஜென்ட், சுடு தண்ணியும் ஓடும், சில் தண்ணியும் ஓடும். ரைட்டா? இந்த டெம்பரேச்சர் வந்து ஒருத்தருடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டா பெரிய அளவு இல்லை. ரைட்டா? ஸோ நோ. ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 2 B. டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி தான் தேங்கி தான் நிற்கிது. ரைட்டா? ஃபைன். ஸோ 1 and 2. 37 about the soil profile. ஸோ எலூவியேஷன்னா என்ன? நமக்கு ஏற்கனவே நிறைய சாயில் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, ஹொரைசான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். தண்ணி ஒவ்வொரு வாட்டி உள்ளார பெர்குலேட் ஆகும்போதும் மேல் லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையுமே லீச் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து டெபாசிட் பண்ணும். இங்க வந்து நடக்கக்கூடியது எலூவியேஷன். தட் இஸ் this layer is getting stripped off of the minerals present there. அங்க இருக்கக்கூடிய minerals will be leached from there and deposited at the bottom. இந்த இடத்துல நடக்கிற ப்ராசஸ்க்கு பேரு எலூவியேஷன், இதுக்கு பேரு இலூவியேஷன். So this is right. Downward removal of soil minerals or materials. Eluviation means deposition of materials in lower horizons. Desilication, பேர்லயே என்ன இருக்கு? Silica is being removed ன்னு இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? Accumulation of silica in upper soil layers ன்னு சொல்றாங்க. இது தப்பு. Removal of silica, not accumulation of silica. Hard pan formations. சில இடங்கள்ல வந்து இந்த சர்ஃபேஸ் லேயர் வந்து ரொம்ப கெட்டியா உப்பு ஆல்கலைனிட்டி எல்லாம் அதிகமா ஒரு தட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த தட்டுக்கு பேர் தான் ஹார்ட் பேன். சுத்தமா வாட்டர் தண்ணியோடைய அம்சம் கொஞ்சமே இல்லாம அதிக இவாபரேஷன் இருக்கக்கூடிய ஏரியால எல்லாம் எல்லா தண்ணியும் இவாபரேட் ஆயிரும். இருக்கக்கூடிய கிளே லேயர் எல்லாமே கெட்டியா ஒரு பாத்திரம் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். போதா குறைக்கு சூடு அதிகமாக அதிகமாக கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து கேபிலரி ஆக்ஷன் மூலியமா கிரவுண்ட் வாட்டர் மேல வரும். இந்த கிரவுண்ட் வாட்டர் அதுகிட்ட இருக்கக்கூடிய உப்பு தன்மை எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வரும். மேல வரக்கூடிய தண்ணி தண்ணியா இருக்குமா? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, அப்ப இவாபரேட் ஆயிரும், தண்ணி இவாபரேட் ஆயிரும். இது எடுத்து வந்த உப்பு அப்படியே டெபாசிட் ஆயிரும். அதுக்கு பேரும் ஹார்ட் பேன். ஸோ திஸ் இஸ் ரைட். உங்களோட என்சிஆர்டில இருக்கு ஹார்ட் பேன் ஃபார்மேஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் ஒன்லி 3. 3 pair only. Soils in humid tropical regions generally have low humus content. ஒரு டெம்பரேட் ரீஜன்ல இருக்கக்கூடிய காடையும் டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய காடையும் எடுத்து பார்த்தோம்னா டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய சருகு மற்றும் அழுகி போகக்கூடிய அந்த லிட்டர்ஸ் உடைய அளவு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட். எஸ். Statement 2. High temperature in this region slow down microbial activity, prevents humus formation. Doesn't slow down. We have actually increased our speed in reading this statement ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா வாசிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு பிரேக் போட்டிருப்பீங்க. வேகமா கட கட கடன்னு போறதுனால தான் அதை அப்படியே ஹார்ட் கிராஸ் பண்ணிட்டீங்க. ரைட்? ஸோ ஹை டெம்பரேச்சர் இருந்தா அது வந்து மைக்ரோப்ஸுக்கு ஜாலி மோடு. ரைட்டா? சூடான டெம்பரேச்சர், நிறைய தண்ணி, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? அது வந்துட்டு இதுக்கு மட்டும் இல்லை, மைக்ரோப்ஸ்க்கு மட்டும் இல்லை, அது ஒரு இன்செக்ட் ஆகட்டும், லோக்கஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சூடான டெம்பரேச்சர் ஒரு பெரிய பூன் மாதிரி. ஸோ ஹை டெம்பரேச்சர் வில் ஆக்சுவலி இன்க்ரீஸ் த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, வில் நாட் ஸ்லோ டவுன். போலார் ரீஜன்ல தான் அவங்க வந்துட்டு பவரே இல்லாம அப்படியே டார்மெண்டா இருப்பாங்க. திஸ் இஸ் ராங். 1 is right, 2 is wrong. C. Okay. Glaciers, U-shaped valleys ஃபார்ம் பண்ணுமா? அது V-shaped valleys. Running water would usually form V-shaped valleys. இந்த ஃபியார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜார்ட்ஸ் ஆர் ஃபியார்ட்ஸ் இது உருவாகக்கூடிய இடத்துல இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே ஒரு கரண்டியை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்த மாதிரி இந்த ஏரியாலலாம் ஒரு பெரிய ரவுண்டட் பள்ளத்தாக்கம் வந்து ஏற்படுத்தும். அதுதான் U-shaped valleys அப்படிங்கிறது. ஸோ கிளேஷியர்ஸ். ரிவர்ஸ் வந்து V-shaped valleys. ஓகே. விண்ட் வந்து பார்ச்சன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இட்ஸ் a type of dune. Running water, moraines. Glaciers.
Glaciers will create moraines. Ocean waves will create spits. Spits and bars, yes. அந்தந்த சில இடங்கள்ல வந்துட்டு என்னன்னா இந்த கடல் அலைகளே நிறைய மணல் செடிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கங்க சேர்த்து 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 வைக்கும். மணல் திட்டுகளா மாறிடும். நம்மளுடைய இந்த பாக் பே, கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட திட்டுகள் வந்து ஸ்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மணல் திட்டுகள். இந்த கப்பல்லாம் உள்ளார வர முடியாம வெளியவே உள்ளார வர முடியாம மாட்டிட்டு நிற்கும் இல்லையா? காரணம் என்னன்னா தர தட்டுறதுக்கு ஸ்பிட்ஸ் காரணமா இருக்கு. ஸோ தி ஆன்சர் இஸ் த்ரீ pair. 1, 2, okay, 3 pair only. 40th one, which of the following can disrupt sequential development of landforms? ஒரு landform ஆண்டாண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியோ காத்தோ சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வரும். அப்படி கட்டக்கூடிய அந்த ப்ராசஸை யாரெல்லாம் டிஸ்ரப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் கிளைமேட், எஸ், ஆல் 4. ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் sea level, எஸ். பீச்னு சொல்லி ஒரு வருஷம் கட்டிக்கிட்டே இருப்போம். பட் sea level ரைஸ் ஆகும்போது அத்தனையும் அள்ளிட்டு கடலுக்குள்ள போயிடும். டெக்டானிக் டிஸ்டர்பன்சஸ், அழகா கட்டி வச்சிருப்போம் பீச்சை, திடீர்னு அது ஃபுல்லா சப்மர்ஜ் ஆயிரும். எஸ். ஹியூமன் இன்டர்வென்ஷன் சொல்லவே தேவையில்லை. ஆல் 4. ஓகே, சால்வ் த நெக்ஸ்ட் 10 quickly as possible. ஓகே, பார்த்துடலாம். So question number 41. So this is about different types of erosion. என்னென்ன டைப் ஆஃப் எரோஷன் இருக்கு நமக்கு? attrition, abrasion, corrosion. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. அண்டர் கட்டிங், வெர்டிகல் டவுன் கட்டிங்லாம் நிறைய இருக்கு. attrition அப்படின்னா என்ன? flowing river or water body, it collects so many particles. It may include pebbles, சின்ன சின்ன துகள்கள் எது வேணா இருக்கலாம். இதெல்லாம் ஒன்னோட ஒன்று முட்டி மோதி உராஞ்சு அதோடைய சைஸ் கம்மியாகும் இல்லையா? அதுக்கு பேர் தான் attrition. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? வெதரிங் ஆஃப் ராக் சர்ஃபேஸ் பை டிரான்ஸ்போர்ட்டட் டெப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எடுத்துடக்கூடிய மண் எல்லாத்தையும் வச்சு ஒரு ராக் சர்ஃபேஸ் மேல மோதி அதை எரோட் பண்றதுக்கு பேரு ஆட்ரேஷன் கிடையாது. அதுக்கு பேரு அப்ரேஷன் ஆர் கொரேஷன். ரைட்? அப்ரேஷன் ஆர் கொரேஷன். ஸோ திஸ் டெஃபினிஷன் கோஸ் ஃபார் அப்ரேஷன் அல்லது கொரேஷன். அப்ப இது தப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பேரும் தப்பா தான் இருக்கும். ரைட்? திஸ் இஸ் ஃபார் ஆட்ரேஷன். ஆட்ரேஷன் அப்படிங்கிறது those particles in the running water crash against each other and thus they undergo erosion. அதுக்கு பேர் தான் attrition. So corrosion is correct. Chemical dissolution of rock and minerals. Yes, corrosion அப்படிங்கிறது chemical erosion குறிக்கும். So only one pair. இது classic question. என்ன ஆன்சர்? C. Yes. Splash, sheet, rill and gully. The question is about superimposed drainage. So it is a superimposed na. What is the difference between superimposed and antecedent form of drainage? Okay. சரி, ஓகே. கன்கார்டன்ட் ட்ரைனேஜுக்கும் சூப்பர்இம்போஸ்டுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? கன்கார்டன்ட் அப்படின்னா ஓகே, கன்கார்டன்ட் அப்படின்னா ஸ்லோப் எந்த திசையை கை காட்டுதோ அந்த திசையில ரன் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கன்கார்டன்ட். சொல்றத கேட்கல அப்படின்னா அதுக்கு பேரு டிஸ்கார்டன்ட். இந்த சொல்றது கேட்காம போற டிஸ்கார்டன்ட்ல ஒரு வெரைட்டி தான் யாருன்னா சூப்பர் இம்போஸ். ஸோ இட் இஸ் அ ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஃபார்ம்ட் ஆன் தி earlier surface and later lowered by river incision. எஸ். ஸோ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸை கட் பண்ணி ஒரு இன்சிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கும். Yes, this description regarding superimposed drainage is a common one. Correct. It always develops parallel to the underlying rock structures. எப்படி சொல்றது? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ராக் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு அப்படின்னா நதி எப்பயுமே இந்த பர்டிகுலர் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை குறுக்க பெர்பெண்டிகுலரா யாராவது வந்தாங்கன்னா அதை அப்படியே நிறுத்தி அதோடைய ஓன் பாதையில அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின். நாங்க பேரலா வரக்கூடியதை தான் ரன் பண்ணுவோம். பெர்பெண்டிகுலரா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள மறுபடியும் பேரலா மாத்தி அனுப்பிடுவோங்கிறாங்க. திஸ் இஸ் ராங். நான் அதான் ஏன் சொன்னேன்னா ஃபர்ஸ்டே சூப்பர் இம்போஸ்ட் இஸ் அ டைப் ஆஃப் டிஸ்கார்டன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இவங்களுடைய சொல் பேச்சை நதி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணுவாரு? போற போக்குல அதை கட் பண்ணிட்டு தான் போவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிவர்ஸ்க்கு பவர் இருக்கு. ரைட்? எஸ். So the answer is, this is wrong.
Statement 1 is right. The river cuts through existing landforms, retaining its course regardless of the newly exposed structure. புதுசா யார் வந்தாலும் சரி, ஏற்கனவே யார் ஹார்ட் ராக்கா இருந்தாலும் சரி, they'll keep on going, continuing its course, original course. So the answer is only 2. Which of the following factors contribute to the formation of alluvial fans? Alluvial fan na enna? Yes, ஒரு மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து வரக்கூடிய டெபாசிட்ஸை முதல்ல டெபாசிட் பண்ணும்போது இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கும், ரைட்டா? அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா ஃபேன் ஷேப்ல இருக்கும் ஆர் கோன் ஷேப்ல இருக்கும். இது அலுவியல் ஃபேன் அல்லது அலுவியல் கோன்னு சொல்லுவோம். இது உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு கேட்குறாங்க. நம்பர் 1, சடன் ரிடக்ஷன் இன் ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ். மலை இறங்கி வந்த உடனேயே ஸ்லோப் வந்து என்ன ஆயிருது, ஸ்டீப்ல இருந்து ஜென்டில் ஆயிருது. அப்போ திடீர்னு நம்ம இந்த ஸ்லோப் கம்மியாயிருச்சு, அப்போ எடுத்து வர மண்ணெல்லாம் இங்கே முதல்ல கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கொட்டிடும். தட் இஸ் ரைட். ஹை செடிமெண்ட் லோட். செடிமெண்ட் லோடே இல்லைன்னா அது ஃபார்ம் ஆகாது. மண் இருந்தால் தான் செடிமெண்ட் கோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஜென்டில் ஸ்லோப் ஓவர் ஃப்ளட் பிளைன்ஸ். ஃப்ளட் பிளைன்ஸ்ல இது உருவாகுமா? இது ஃபுட் ஹில்ஸ்ல உருவாகக்கூடிய ஒரு ஒரு லேண்ட் ஃபார்ம். ஃப்ளட் பிளைன்ஸ்ல இது பெருசா உருவாகாது, ரைட்? பிரசன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ராக்ஸ் இன் த மவுண்டன்ஸ். ஒருவேளை ரெசிஸ்டன்ட் ராக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிவர்ல வந்துட்டு ஐ மீன் அந்த ரன்னிங் வாட்டர்ல பெரிய அளவு பார்ட்டிகிள் லோடு இருக்காது. ஒரு லூஸான ஒரு மவுண்டன் இருந்தாதான் நிறைய எரோட் பண்ணி நிறைய மண்ணை தூக்கிட்டு வரும். ஒருவேளை கெட்டியா நல்லா எரோடே ஆகாத மாதிரி ஹார்ட் ராக்கா இருந்துச்சுன்னா எரோட் ஆகாது. ஸோ செடிமெண்ட் லோடும் ரொம்ப கம்மியா இருக்கும். செடிமெண்ட் லோடு கம்மியா இருந்துச்சுன்னா இவர் ஃபார்ம் ஆக மாட்டார், ரைட்? ஸோ எஸ், ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 2. பாட்ஹோல்ஸ். பாட்ஹோல்ஸ் எங்க உருவாகும்? யங் ஸ்டேஜ்லயா மெச்சூர்லயா இல்ல? பொதுவா யங் ஸ்டேஜ்ல உருவாகும். பாறைகளா இருக்கக்கூடிய இடத்துல உருவாகும், ரைட்டா? நம்ம ரோட்ல எல்லாம் அங்கங்க பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி, ரைட்டா? ஸோ நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சின்னதா ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா வரக்கூடிய தண்ணி தான் எடுத்து வரக்கூடிய பெபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு கிளம்பும். அந்த ரொட்டேஷன் அடிக்கிற 2-3 ரொட்டேஷனுக்குள்ள அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி அபரேஷன் பண்ணி 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 அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கா மாறிடும். இதுக்கு பேர் தான் பாட்ஹோல்ஸ். ஸோ potholes increase in size due to the rotation of pebbles and boulders by flowing water. Yes, potholes are formed only on flat plains with slow moving water. No, fast moving, and not just in flat plains. மலைகள்லையும் உருவாகும், பாறைகள்ல உருவாகும் மோஸ்ட்லி. ஸோ சி. அடுத்தது டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் அகேன். பிளஞ்ச் பூல். ஒரு மலையில ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கும்போது அந்த ரிவர்லாம் கீழே மோதி 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 அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஏற்படுத்தும். அருவியில குளிக்க போயிருந்தீங்கன்னா ஒருவேளை இங்கிட்டு போனோடனே டக்குன்னு வலிக்கி விழுவீங்க. அந்த இடம் பிளஞ்ச் பூல், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரைட். ஆக்ஸ்போ லேக் மியாண்டரிங் ரொம்ப அதிகமாக ஆகும்போது சில ஏரியாஸ் வந்து தனியாக அதில் கெட் லெஃப்ட் ஓவர். அந்த ஏரியாஸ் வந்து என்ன சொல்லுவோம்? ஆக்ஸ்போ லேக். அபேண்டன்ட் மியாண்டர் லூப். பாயிண்ட் பார். எஸ், மியாண்டர் அப்போ கிரியேட் ஆகக்கூடிய மணல் திட்டுகள். எஸ். டெபாசிஷன் அட் ஃபுட் ஹில்ஸ் வந்து யாருன்னா அலுவியல் கோன்ஸ், நாட் பாயிண்ட் பார்ஸ். இப்போ நீங்க பிரம்மபுத்திராவோட மேப் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிரைடடா இருக்கும். நிறைய நதிகள் வந்து ஒன்னா சேர்ந்து பிரிஞ்சு, ரைட்? அப்போ அந்த இடத்துல அங்கங்க மணல் ஐலாண்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த ஐலாண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் லீவிஸ். இந்த ரிவர் எல்லாம் போகக்கூடிய இடத்துல எல்லாம் இயற்கையாவே நதி கரைகள் கிரியேட் ஆகும். அந்த நதிக்கரைகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லீவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So they are coarse deposits at the end of the delta வான்னு கேட்டா no, at the lateral side of rivers. இது டெல்டால தான் உருவாகணும்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட்? ஃப்ளட் பிளைன்ஸ்ல கூட நார்மல் ஃப்ளட் பிளைன்ஸ்ல கூட உருவாகும். ஸோ தி ஆன்சர் இஸ் 2 pairs only. ஓகே ஓகே, இது சால்வ் பண்ணீங்களா? கஷ்டமா இருந்துச்சா? சரி, இப்ப சொல்றேன். ரெடியூஸ்டு ரிவர் செடிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப சால்வ் பண்ணுங்க. ரெடியூஸ்டு ரிவர் செடிமெண்ட். எஸ். Sorry, could you please repeat?
இல்லப்பா இது கரெக்ட் இல்லப்பா. கோஸ்ட் டெபாசிட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டெல்டா கிடையாது. இது ரிவர்ஸோட பேங்க்ல கிரியேட் ஆகக்கூடியது. ரிவர்ஸோட பேங்க்ல கிரியேட் ஆகக்கூடியது. நேச்சுரல் லெவீஸ் ஆர் யூசுவலி ஃபார்ம்ட் அட் த ரிவர் பேங்க்ஸ், நாட் அட் தி எண்ட் ஆஃப் த டெல்டா. எண்ட் ஆஃப் த டெல்டா அப்படிங்கும்போது வாட் ஐ மீன் இஸ், இஃப் திஸ் இஸ் த ரிவர் டெல்டா, தென் ரிவர் டெல்டாவோட பார்டர்ல ஃபார்ம் ஆகக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் ராங். ஸோ ஃபோர்த் பேர் இஸ் ராங். ரைட்? சரி, ஓகே ஓகே. யா, ஸோ ரெடியூஸ்ட் ரிவர் செடிமெண்ட், இதுக்கு என்ன ஆன்சர் இப்போ? சி. அப்போ என்னதான் இங்க பிரச்சனை? வார்த்தை தான் பிரச்சனை. இந்த டேம்பெண்ட் அப்படிங்கிறதுடைய மீனிங் சில நேரத்தில் நமக்கு இப்படிதான் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பான். சிம்பிளா கேட்கறதுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை டெக்னிக்கலா போட்டு விட்டு குழப்பிடுவோம். ரைட். ஸோ ரெடியூஸ்ட் ரிவர் செடிமெண்ட் இருக்கு அப்படின்னா டெல்டா ஃபார்மேஷன் கஷ்டம். ஏன்னா டெல்டா ஃபார்மேஷனுக்கு எக்கச்சக்க செடிமெண்ட் லோடு வேணும். ஃபைன். ஆஹா, ரெண்டு நேம் இருக்கு. ஐ மீன் ரெண்டு அர்த்தம் இருக்கு. டேம்பெண்ட் அப்படின்னா ரெடியூஸ்ட் இன்டென்சிட்டின்னு அர்த்தம். ஓகே, வாட் ஆர் ஆல் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் டெல்டா சப்சிடன்ஸ்? டெல்டான்னு ஒன்று உருவாயிருக்கு. காலப்போக்கில் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா சப்சைட் ஆயிருக்கு. சப்சைட் ஆகிறதுனால என்னென்ன விளைவுகள்? ஹையர் லோக்கல் ரிலேட்டிவ் சீ லெவல் ரைஸ், இன்க்ரீஸ்டு சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், reduced risk of storm surge flooding, increased surge. ஸ்டார்ம் சர்ஜ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சைக்ளோன் வந்து நம்மளை நோக்கி வரும்போது அதோடைய ஐ போர்ஷன்ல தேர் வில் பி அ பம்ப் இன் தி ஓஷியன் வாட்டர் லெவல். ரைட்டா? அப்ப இந்த ஐ போர்ஷன் லேண்ட்ஃபால் ஆகும்போது இந்த பம்பையும் சேர்த்து கொண்டாந்து அடிக்கும் கடற்கரையில. ரைட்டா? அப்ப நார்மலான புயல் அடிக்கிறது மட்டும் இல்லாம அது தூக்கிட்டு வரக்கூடிய இந்த எலிவேட்டட் ஓஷன் சர்ஃபேஸையும் சேர்த்து கொண்டாந்து அடிக்கும். ரைட்டா? அப்போ ஏற்கனவே மழை பெஞ்சு ஃப்ளட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கூடவே சேர்ந்து கடல் தண்ணியும் சேர்ந்து கோஸ்டல் ஏரியாஸை ஃப்ளட் பண்ணி விட்டுரும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ராங். இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ஸ்டார்ம் சர்ஜ் ஃப்ளட்டிங். ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 2. சிர்க்ஸ் அண்ட் ஆரிட்ஸ், ஹார்ன்ஸ், இதெல்லாமே கிளேஷியர்ஸ்னால உருவாக்கப்பட்ட லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ சிர்க்ஸ் ஆர் டிப்ரெஷன்ஸ் ஃபவுண்ட் அட் த ஹெட் ஆஃப் கிளேஷியல் வேலிஸ். எஸ், ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையில இருந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் தான் சிர்க்ஸ். ஹார்ன்ஸ் ஆர் ஷார்ப் பிரமிட் லைக் பீக்ஸ் இன் கிளேஷியேட்டட் மவுண்டன்ஸ். இப்படி இருக்கும், இதுக்கு பேர் ஹார்ன்ஸ். இங்க ஒரு சிர்க், இங்க ஒரு சிர்க், ஆப்போசிட்ல ஒரு சிர்க், 3 சர்க் அப்படியே போயிருச்சு அப்படின்னா நடுவில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ஹார்ன் கிரியேட் ஆகும். ஆரிட்னா இங்க ஒரு சிர்க், அங்க ஒரு சிர்க், ரெண்டே சிர்க் கிரியேட் ஆகக்கூடியது இந்த மாதிரியான எலாங்கேட்டட் ஆரிட். இதுக்கு பேர் ஆரிட், இதுக்கு பேரு ஹார்ன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் யா, ஹார்ன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் when several cirques erode towards a common center. இந்த மாதிரி நிறைய சிர்க் வந்து கவர் பண்ணுது, எரோட் பண்ணுது அப்படிங்கும்போது இப்படி ஒரு பாயிண்டடான ஹார்ன் கிரியேட் ஆகும். ஸோ தி ஆன்சர் இஸ் all 3. And coming to stalactites. Stalactites are exclusively formed in limestone caves that are completely dry. இமேஜின் திஸ், ஒரு கேவுக்குள்ள போறீங்க, அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலா அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸோடைய நேச்சரே அதுதான். கேவ்ஸ் வந்து எப்பயுமே ட்ரையா இருக்காது. அதை உருவாக்குனதே கிரவுண்ட் வாட்டர் தான். அப்படி இருக்கும்போது எப்படி ட்ரையான கேவ்ஸ்ல ஸ்டாலக்டைட்ஸ் உருவாக முடியும்? இன்னும் யூஸ்வலி வெட் கேவ்ஸ்ல ட்ரிப்பிங் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய கேவ்ஸ்ல தான் ஸ்டாலக்டைட்ஸ் அண்ட் மைட்ஸ் கிரியேட் ஆகும். So this is wrong. Stalagmites are usually yellow in color due to the iron content present in it as its primary mineral. பிரைமரி மினரல் யாருன்னு பார்த்தா கால்சியம் கார்பனேட் தான், லைம்ஸ்டோன் தான். எஸ். ஸோ அயன் கண்டென்ட்னால எல்லாம் எல்லோ கலர்ல இல்லை, அது ஏதோ அழுக்கு இம்பியூரிட்டிஸ்னால எல்லோ கலர்ல இருக்கு. ரைட், ஃபைன். ஸோ திஸ் இஸ் ராங். கேவ் காலம் ஃபார்ம்ஸ் வென் ஸ்டாலக்டைட்ஸ் டச் ஸ்டாலக்மைட்ஸ். மேலே இருந்து ஸ்டாலக்டைட்ஸும் கீழே இருந்து ஸ்டாலக்மைட்ஸும் ஒன்னா சேரும் போது இட் வில் பிகம் பில்லர்ஸ் ஆர் கேவ் காலம்ஸ். திஸ் இஸ் ரைட். Stalactites are formed from deposits rising from the cave? No. ஆப்போசிட்ல இருக்கிறது, இதுக்கு பேர் தான் ஸ்டாலக்டைட்ஸ். கீழே இருக்கிறது ஸ்டாலக்மைட்ஸ். So the answer is only one, A. ஓகே. ஸோ எத்தனை கரெக்டா இருக்கு 50ல? இனிமே தான் என்னணுமா? நேத்து நம்ம சில காரணங்களுக்காக சீக்கிரம் முடிக்க வேண்டி இருந்துச்சு. நேத்து எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா இருந்தது? 45 பிளஸ் 40 பிளஸ். சரி, எண்ணுங்க இதை எண்ணுங்க.
ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அபிதா, பியூக்லின் எல்லாரும் எண்ணுங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு எண்ணுங்க. டன். புரியுது, கொலப்பசியில் இருப்பீங்க, இந்த டைம்ல என்னென்னமான்னு யோசிப்பீங்க. சரி, எண்ணி முடிங்க சும்மா எனக்காக. How much? 45, 40. Okay, super. 30 plus? Most 20 plus. Okay, so I would like you to move from this bracket to the next bracket. 30 to 40 bracket எப்படியாவது போங்க. 31வது வாங்கணும், ரைட்டா? ஏன்னா இது வந்துட்டு லைக் ஜியோமார்ஃபாலஜி அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே ஃபேக்சுவல் ஏரியாஸ் ஆஃப் கோர்ஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து கிளைமேட்டாலஜி. ஐ திங்க் தட் வில் பி a bit more tough and challenging, ரைட்டா? ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்து சரி தப்புன்னு சொல்லி போயிடலாம். கிளைமேட்டாலஜி அப்படிங்கும் போது என்னன்னா யூ would have to think, கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட், ரைட்டா? என்சிஆர்டியில் ஒரு 5 சாப்டர் இருக்கும் கிளைமேட்டுங்கிற டாப்பிக்கில். இந்த 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் 5 டாபிக் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் படிங்க. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் பெல்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் இன்னும் ஒரு டாபிக் இருக்கும், டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன், லாட்டிடியூட்னல் ஹீட் பேலன்ஸ், இதெல்லாம் இருக்கும் ஒரு டாபிக்ல. எஸ், ஹீட் பட்ஜெட், இதெல்லாம் இருக்கும். இந்த 3 டாபிக்ஸும் படிங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு காலையில், ரைட்டா? டாபிக்ஸ் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கவர் பண்ணுங்க, ரைட்? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூ நோ ஹவு டு ப்ரிப்பேர், ரைட்? அப்படி அதெல்லாம் சொல்லி தரணும்னு இல்லை. எஸ், பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், how did you perform? எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க? கையை தூக்குங்க, எனக்கு தெரியுது இல்லை. 40 ப்ளஸ். ஓகே, 30 ப்ளஸ். குட், வெரி குட். 20 ப்ளஸ். ஓகே, சரி. 10 ப்ளஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களா? பிலோ 20? நீங்கள் தலை சொல்லிடுறீங்களா இல்லை கை தூக்குறீங்களா? ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், ரைட். ஓகே, நீங்கள் நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு விட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க, ரைட்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே நோ. ஓகே, கம்ப்ளீட்டா? சரி, நாளைக்கு பார்க்கலாம்.